அறிவோம். அனைவருக்கும் நமஸ்காரம். இப்ப இன்றைக்கு நம்ம பார்க்க இருக்கிற வகுப்பு பஞ்சதசி. இதுல கடந்த வகுப்புகள் மூலமா 12 ஸ்லோகங்கள் பார்த்து முடிச்சோம். அதாவது நம்ம பஞ்சதசியில பூத விவேகம் அப்படிங்கிற பகுதியில 12 ஸ்லோகங்கள் பார்த்து முடிச்சோம். இப்ப இன்றைக்கு நம்ம 13வது ஸ்லோகத்துல இருந்து தொடங்கலாம். ஏகாத சேந்திரியைர் யுக்தியா சாஸ்திரேனாப்யவகம்யதே யாவத் கிஞ்சித் பவேத் ஏதத் இதம் சப்தோதிதம் ஜகத். இந்த இடத்துல என்ன சொல்றாருன்னா, இந்த 13வது ஸ்லோகத்துல, அதாவது மனசையும் சேர்த்தி 11 இந்திரியங்களின் விசாரணை மூலம் சாஸ்திரத்தின் போதனையாலும் இதுவரை நாம் உறுதியாக ஒரு விஷயத்தை அறிந்து கொண்டோம். அப்படி என்ன அறிந்து கொண்டோம்னா, அது எதுவாக இருந்தாலும், எவ்வளவு சிறியதாக இருந்தாலும், இந்த ஒளி முதலிய குணங்களால் வெளிப்படுகின்ற இந்த உலகம் எல்லாமே ஒரே ஒன்றுதான். பௌதீகமாகவே அதுவே இருக்கிறது அப்படின்னு ஒரே லைன்ல அருமையா புரிய வச்சுட்டார். அதாவது நாம 11 இந்திரியங்கள் அப்படின்னு பார்க்கறது என்னென்ன அப்படின்னா, 5 ஞான இந்திரியங்கள், 5 கர்ம இந்திரியங்கள், அப்புறம் மனசு. இந்த 10 + 1 சேர்ந்து 11 இந்திரியங்களா நம்ம எடுத்துக்கிறோம். இந்த 11 இந்திரியங்கள வச்சு நம்ம யுக்திபூர்வமா விசாரணை பண்ணி பார்த்தோம். அப்படி விசாரணை பண்ணி பார்த்ததுல நமக்கு சாஸ்திர அறிவு நமக்கு என்ன புரிய வச்சது அப்படின்னு பார்த்தா, இந்த உலகம் அப்படிங்கிற விஷயம் எவ்வளவு சின்னதா இருந்தாலும் சரி, யாவத் கிஞ்சித் பவேத் ஏத்தத் இதம் அப்படிங்கிறார். அப்போ இந்த உலகம் ஒளி முதலிய குணங்களால் வெளிப்பட்டது அப்படிங்கிறத நம்ம இங்க பார்க்க முடியுது. அப்ப வேதாந்த சாஸ்திரத்தை கொண்டு நாம ஆழ்ந்து ஆராய்ந்து பார்க்கும்போது ஒரு முடிவு கிடைக்கிறது. இந்த உலகத்தில் எது எதுவாக தோன்றினாலும் அவைகள் அனைத்தும், அதாவது ஒளி முதலிய குணங்களால் வெளிப்பட்ட பூத உலகமே. அதாவது இது போன்ற அனுபவத்திற்குள் வரும் எதுவும் ஆத்மா அல்ல அப்படிங்கிற ஒரு ஆழமான விஷயத்தை நம்ம இங்க புரிஞ்சுக்கிறோம். அப்ப இங்க இததான் நம்ம ஆழ்ந்து பார்க்க வேண்டியதா இருக்கு. ஏன்னா ஆத்மாவுக்கு எந்த ஒரு இதுவும் கிடையாது. ஆனா இங்க உலகமா விரியிறதெல்லாம் பஞ்சபூதங்களினுடைய குணபேதங்கள் தான் காரணம். அப்ப நம்ம இந்த அத்வைத சாஸ்திரத்தினுடைய ஆழமான போதனை சாரமா நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இந்த ஸ்லோகம் பூத விவேகம் அப்படிங்கிற இந்த பகுதியினுடைய முதல் கட்டத்தை முடிக்கின்ற தீர்ப்பாக வருகிறது. அதாவது ஞானேந்திரிய விசாரணை, கர்மேந்திரிய விசாரணை, அப்புறம் மனம், குணங்கள், கர்மம், சாஸ்திர சான்று என எல்லாம் சேர்ந்து ஒரு முடிவை சொல்லுது. அது என்ன அப்படின்னா, அனுபவமாக வருகின்ற எல்லாமே ஜகத், இந்த உலகம். ஆனால் இதெல்லாம் எப்படி உலகமாக தெரியுது? பஞ்சபூதங்களால் ஆனது அப்படின்னு நமக்கு புரிய வச்சுட்டாங்க. அப்ப நமக்கு இந்த பூத விவேகம் அப்படிங்கிற இந்த பகுதியில நம்ம பார்க்கும்போது, இப்ப இந்த உலகம் என்பது தானாக தோன்றவில்லை. பஞ்சபூதங்களால் தோன்றுகிறது. அதனால இங்க காணப்படுவதெல்லாம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜகத்து. அப்ப இங்க அறியப்படுவதெல்லாம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜகத்து. அப்ப இங்க அனுபவிக்கப்படுவதெல்லாம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜகத்து. அப்ப இந்த காண்பது, காணப்படுவது, அனுபவிக்கப்படுவது அப்படின்னு நீங்க என்ன வேணா எடுத்துக்கலாமே இந்த உலகத்துல. எல்லாமே ஜகத்து தான். ஆனா, இந்த ஜகத்துக்கு சம்பந்தம் இல்லாம, ஜகத்துல தொடர்பு இல்லாம ஒண்ணு இருக்குது. அது எது தெரியுமா? அதுதான் அனைத்தையும் அறிகின்ற ஆத்மா. சாட்சி மாத்திரமே அப்படிங்கிறது இந்த இடத்துல புரிய வைக்கிறார். அப்ப இங்க இதம் ஜகத் அப்படிங்கிற விஷயத்த, இங்க எல்லாம் ஜகத் அப்படிங்கிற பயிற்சியை நம்ம எப்படி நடைமுறைக்கு கொண்டு வரணும்? நிதித்தியாசனத்துல நம்ம நடைமுறைப்படுத்தணும் அப்படின்னு இந்த ஸ்லோகத்தின்படி நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, இப்ப எந்த அனுபவம் வந்தாலும் சரி நமக்கு, இந்த உடல் சம்பந்தமான அனுபவம், மனம் சார்ந்த அனுபவம், அல்லது உணர்ச்சிகள் சார்ந்த அனுபவம், எண்ணங்களால் ஏற்படுகின்ற அனுபவங்கள் அப்படின்ட்டு எந்த அனுபவங்கள் வந்தாலும் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, இது எல்லாம் ஜகத், இதம் ஜகத் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். இதுதான் நிதித்தியாசனம். அப்ப இதை நம்ம புரிய வைக்கிறது மட்டும் இல்லாம, உடனே உணரவும் செய்யணும். அந்த மாரி உணர்வு என்ன தெரியுமா? இதையெல்லாம் அறியும் நான் ஜகத் இல்லை.
ஜகத்தில் இல்லை அப்படின்னு நம்ம தெளிவா இருக்கணும். ஏன்னா, இங்க ஜகத்து அப்படிங்கிறது இந்த உலகம் அப்படிங்கிற அடிப்படையில இங்க சாஸ்திரம் பேசுது. அதே அடிப்படையில தான் இங்க விளக்கம் குடுக்கப்பட்டிருக்கு. அதுதான் இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். என்ன சொல்லிட்டு இருக்கிறேன் அப்படின்னா, நான் என்பவன் அந்த தூய உணர்வு. இதையெல்லாம் அறிகின்ற நான் அந்த உணர்வாக இருப்பதினாலே, நான் நிச்சயமாக இந்த உலகமாக இருக்க முடியாது. ஆனால் என்னுடைய உடல், மனம், உணர்ச்சி, எண்ணங்கள் அப்படின்னு அறியப்படுகின்ற இந்த விஷயங்கள் எல்லாம் உலகமாக இருக்கின்றது. அப்ப நான் வேறு, இந்த உலகம் வேறு. அப்ப எப்படி இது புரியுது? எனக்கு வேறாக அறியக்கூடியவைகள் நானாக இருக்க முடியாது. அப்படிங்கிற ஒரு ஆழமான உண்மையில இங்க புரிய வைக்கிறாங்க. அப்ப உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும். என்ன மாரி சந்தேகம் வரலாம் அப்படின்னா, இப்ப நீங்க அத்வைத வேதாந்தத்தின் பொறுத்தவரைக்கும் நான் மட்டும் தான் இருக்கிறேன்னு சொன்னீங்க. இப்ப திடீர்னு எனக்கு வேறாக அறியப்படுகின்ற உலகமெல்லாம் நான் இல்லைன்னு வேற சொல்றீங்களே! அப்ப நீங்க சொல்றத பார்த்தா எனக்கு வேறாக உலகம் இருக்குன்னு சொல்றீங்களா? எப்படி சொல்றீங்க? அப்படின்னு ஒரு கேள்விய நீங்க எழுப்பணும். அப்படி எழுப்புனா என்ன பதில் அப்படின்னா, இப்ப நீங்க மட்டும் தான் இருக்கிறீங்க. ஆனா நீங்க கண்ணாடிய உருவாக்கி கண்ணாடி வழியா பார்த்தா உங்களுக்கு வேறாக ஒரு உருவம் கண்ணாடியில தெரியுதே! அந்த கண்ணாடியில் தெரிகின்ற உருவம் நீங்க இருப்பதினால் தானே இருக்குதே! அப்ப அதை நான் இல்லை என்று நீங்க எப்படி சொல்ல முடியும்? அது நான் இருப்பதினால் தான் இருக்கிறது. ஆனால் என்ன? ஒரு ஊடகம் வழியாக இருக்கிறது. கண்ணாடியின் வழியாக இருக்கிறது. அப்படின்னு உங்களுக்கு புரியுது இல்லையா? அதத்தான் இங்கேயும் நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்ம வந்து அது எப்படிங்க? நான் மட்டும் தான் இருக்கிறேன். நான் ஜகத்தில் இல்லைன்னு சொல்றீங்க. ஆனா ஜகத்து இருக்குன்னு சொல்றீங்க. ஒரே குழப்பமா இருக்கே! அப்படின்னு நீங்க கேள்வி கேட்கக்கூடாது. நீங்க கேட்கலனாலும் நாங்களே கேள்விய கேட்டு நாங்களே பதிலும் சொல்லிடுறோம். என்ன விஷயம் அப்படின்னா, இங்க உண்மையிலே என்ன இதனை அறியும் நான் ஜகத் இல்லை. நான் உலகம் இல்லை. ஆனால் எனக்கு முன்னாடி உலகம் தெரியுதே அப்படின்னா, நான் இருப்பதினால் உலகம் தெரிகிறது. அதுக்கு தான் உதாரணம். நான் வந்து இருக்கிறதுனால கண்ணாடியில என் உருவம் தெரியுது. அந்த கண்ணாடிய உருவாக்கியவனும் நானே. அந்த கண்ணாடியில் தெரிபவனும் நானே. அப்ப என்னுடைய இருப்பினாலே கண்ணாடியும், கண்ணாடியில் தெரியும் உருவமும் இருப்பது போல, இங்கு இருப்பாகிய பிரம்மத்தின் இருப்பினாலேயே இந்த உலகம் உருவாக்கப்பட்டு, இந்த உலகத்தில் எல்லாமாக அதுவே தெரிகிறது. அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டா நமக்கு இந்த இடத்துல என்ன பாயிண்ட் புரியும்? இந்த உலகம் என்பது ஒரு தோற்றம் மாத்திரமேன்னு புரியும். அதே சமயம் அத சர்வம் பிரம்மமயம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஏன் அப்படி சொல்லுவோம்? எல்லாம் பிரம்மமயம்னு சொல்றோம். அப்புறம் தோற்றம் மாத்திரமேன்னு சொல்றோமே! அங்கேயும் ஒரு குழப்பம் வருதே அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப நீங்க வந்து கண்ணாடியில பார்க்குற உருவம் உங்களுது தானே! அத நீங்க உதாசீனப்படுத்த முடியாது இல்லையா? ஆனா கண்ணாடி தெரியறதுனால உங்க உருவம் அந்த கண்ணாடி வழியா இருக்குது. ஆனா அந்த கண்ணாடிய உருவாக்குன நீங்க அந்த கண்ணாடியில உங்கள பார்ப்பது போல இங்க பிரம்மம் தானே உருவாக்கிய இந்த உலகத்த தானே பாக்குது. அப்ப எப்படிங்க இந்த உலகத்த அது உருவாக்கிச்சு? அதுக்கான ஊடகம் தான் இந்த உடலும், மனசும். அப்ப அதுதான் கண்ணாடி. அப்படிதான் நீங்க புரிஞ்சுக்கணும். இப்ப இந்த இடத்துல நீங்க என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த ஜகத்துங்கிற விஷயத்துல, காணப்படுவதும் ஜகத்து, அறியப்படுவதும் ஜகத்து, அனுபவிக்கப்படுவதும் ஜகத்து அப்படின்னு நீங்க சொல்றாங்க இல்லையா? அப்போ இந்த விஷயத்த நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, என்னுடைய இருப்பினாலே இருக்கிறதுன்னு புரிஞ்சுக்கணும். ஆனால் இதையெல்லாம் அறியும் சாட்சி மாத்திரமே நான். நானும் அந்த உலகம் கிடையாது, அந்த ஜகத் கிடையாது அப்படிங்கிறத தெளிவா இருக்கணும். அதுதான் இங்க நிதித்தியாசனம். அப்ப இந்த செயல்படி சாதகனுக்கான உபதேச குறிப்புகள் என்ன அப்படின்னா, எனக்கு இது நடக்கிறது என்பதையும் ஜகத் என்றே பார். உள் அனுபவம் என்பதற்காக அதை ஆத்மா என்று எண்ணாதே அப்படின்ட்டு இங்க ஒரு ஆழமான உபதேசம் சுட்டிக்காட்டப்படுகிறது. அப்ப இங்க எனக்கு இது நடக்கிறது அப்படின்னா என்ன? இந்த உடலுக்கும், மனதுக்கும் இந்த உலகம் உருவாக்கப்பட்டு தெரிகிறது. அப்ப இந்த உடலும், மனசும் இருப்பதினால இந்த உலகத்தை பார்க்கிறது, அனுபவிக்கிறது, அதில் விவகாரம் செய்து கொண்டிருக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, நம்ம என்ன இங்க புரிஞ்சுக்கணும்? எனக்கு இது நடக்கிறது என்பதை, எனக்கு வேறாக இருக்கின்ற இந்த உலகமாக இருப்பதை, நம்முடைய உள் அனுபவம் என்பதாக எடுத்துக்கொண்டு, அதை ஆத்மா என்பதாக நம்ம தவறாக புரிந்து கொள்ள முடியாது. அப்ப இந்த ஸ்லோகம் என்ன சொல்ல வருதுன்னா, நான் அல்ல அப்படிங்கிற அந்த எல்லையை முழுமையாகவே வரையறுக்கிறது என்று நாம் இங்க பார்க்கிறோம். அதாவது ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம நேர்த்தி பண்ணி பார்க்கும்போது, இங்க நான் அல்ல, நான் அல்லன்ட்டு பஞ்ச இந்திரியங்களையும் நீக்கிறோம். ஞான இந்திரியங்களை நீக்கிறோம். நான் அல்லங்கிறத கர்ம இந்திரியங்களை நீக்கிறோம். அப்புறம் மனம் நான் அல்ல, புத்தி நான் அல்ல அப்படின்ட்டு எல்லாவற்றையும் நேர்த்தி பண்ணி பார்த்தா, இறுதியாக என்ன இருக்கு? அதுதான் ஆத்மா, சாட்சி. அந்த சைத்தன்யம் மட்டும் இருக்கிறது. அப்ப அது மட்டும் தான் இருக்கிறது. அதுதான் நான். அப்ப நான் இருப்பதினால் இவைகள் எல்லாம் இருக்கிறது. என்னுடைய இருப்பினாலே இங்கு இந்த உடலும், மனசும் உண்டாக்கப்பட்டு, அந்த மனதிலே 5 புலன்கள்,
அதாவது அகக்கரணங்களாகிய மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் உண்டாகுது. அப்புறம் வெளிய வந்து புறக்கரணங்களாக இருக்கின்ற கர்ம இந்திரியங்கள் 5, ஞான இந்திரியங்கள் 5 உண்டாகுது. அப்ப இப்படி இந்த உடலும், மனசும் என்னுடைய இருப்பினாலே உண்டாகி இருக்கிறது. அப்படிங்கிறது தான் இங்க உபதேசமா மகான்கள் சுட்டிக்காட்டுறாங்க. அப்ப இதை நம்ம நன்றாக உள்வாங்கிக் கொண்டா, சாட்சி தனித்துவமாக தெளிவாகும் அப்படின்னு இந்த இடத்துல புரிந்து கொள்ள வேண்டும். இங்க சாதகனுக்கான உபதேசத்த இப்படிதான் நம்ம புரிஞ்சுக்கணும். நான் சாட்சி அப்படிங்கிறத நம்ம தனித்து எப்படி அடையாளம் புரிஞ்சுக்கிறது அப்படின்னா, இந்த முறையில தான் நம்ம விசாரம் பண்ணி பார்த்து, விவேகத்தினால விழித்துக் கொண்டோம்னா, இதுதான் சரியாக வரும் என்று இங்க சுட்டிக்காட்டப்படுகிறது. அப்ப ஒரே ஒரு வரியில நாம் இதை பற்றி ஒரு சித்தாந்த வழியில பார்க்க ஆரம்பிச்சோம் அப்படின்னா, எவ்வளவு நுண்மையானதாக இருந்தாலும், அது அனுபவமாக வந்தால், அதற்கு பேர் வந்து ஜகத்துங்க. அதை அறிகின்ற சாட்சி மாத்திரமே நான் அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கணும். அப்ப இங்க வந்து எவ்வளவு நுண்மையானதாக அப்படின்னா என்ன? நம்ம கண்ணுக்கு தெரியாத மனசு கூட எனக்கு வேறாகத்தான் இருக்கிறது. அப்ப அந்த மனதின் மூலமாக இது இது இன்னது என்று அறியப்பட்டாலும், அது எனக்கு வேறாகத்தான் இருக்கிறது. அப்ப எனக்கு வேறாக எவையெல்லாம் இருக்கிறதோ, அப்ப எவைகளெல்லாம் எனக்கு அனுபவமாக வருகின்றதோ, அவையெல்லாம் உலகம் மாத்திரமே, ஜகத் மாத்திரமே. ஆனால் நானோ அதை அறியும் சாட்சி மாத்திரமே. இதுதாங்க இந்த ஸ்லோகத்தினுடைய ஆழமான உட்பொருள். இப்படிதான் நீங்க இத புரிஞ்சுக்கணும். அடுத்தது ஸ்லோகம் 14. இதம் சர்வம் புரா சிருஷ்டேர் ஏகம் ஏவ அத்விதீயகம் சத்யேவ ஆசின் நாம ரூபே நாஸ்தாம் இத்யாரூணேர் வசஹ. இந்த ஸ்லோகத்துல என்ன சொல்றாருன்னா, இந்த அனைத்துமே படைப்பு தோன்றுவதற்கு முன்பு இரண்டற்ற ஒன்றாகவே இருந்தது. அதுதான் அத்விதீயம். அத்விதீயகம் அப்படிங்கிற வார்த்தைய இங்க உபயோகப்படுத்துறாரு. ஏகம் ஏவ அத்விதீயகம். அப்ப இங்க எல்லாமே இந்த படைப்பு தோன்றுவதற்கு முன்பு இரண்டற்ற ஒன்றாகவே இருந்தது. அப்போது அது சத்து என்று ஒன்றே ஒன்றாக மட்டுமே இருந்தது. அதற்கு பெயரும், வடிவமும் இல்லவே இல்லை. இதுதான் உபனிஷத்தினுடைய ஆருணியின் வாக்கு அப்படிங்கிறது இங்க சொல்றாரு. சத்யேவ ஆஷின் நாம ரூபே நாஸ்தாம் ஆருணேர் வசகா. ஆருணேர்னா அந்த ஆருணி அப்படிங்கிற முனிவர். ஆருணிங்கிற ரிஷி வந்து சொல்கிறார் அப்படின்ட்டு அந்த ரிஷியும் இங்க எடுத்து சுட்டிக்காட்டுறார் வித்யாரண்யர். அதாவது வித்யாரண்யர் வந்து இப்போ இந்த பஞ்சதசி பாடங்கள வந்து எதன் அடிப்படையில எடுக்கிறார் அப்படின்னா, நம்முடைய வேதாந்த சாஸ்திரத்துல உபனிஷதங்களுடைய சாரங்களை எல்லாம் ஒட்டுமொத்தமா எடுத்து, பகவத்கீதை, பிரம்மசூத்திரம் போன்ற நூல்களிலிருந்து ஆழமான உட்கருத்துக்கள் எல்லாம் உள்வாங்கி, அவையெல்லாம் ஒன்றாக திரட்டி, ஒரு நூலாக வெளிப்படுத்தியது தான் இந்த பஞ்சதசி. அப்ப இது ஒரு 15 அத்தியாயங்கள்ல இப்படியே நம்ம பார்த்துக்கிட்டு வரும்போது, நமக்கு நெறைய புரிதல் வரும். ஏன்னா, இத படிக்க படிக்க நமக்கு எல்லா உபனிஷதங்களுடைய உள் விவகாரங்கள் பூரா புரியும். பகவத்கீதையும் அப்படியே நமக்கு புரிஞ்சிடும். ஏன்னா, எல்லாமே இந்த நூல்ல விளக்கமா குடுக்குறாரு. அதுல தான் இந்த இடத்துல என்ன சொல்ல வர்றாருன்னா, இந்த உலகம் தோன்றுவதற்கு முன்பு, இந்த படைப்பு தோன்றுவதற்கு முன்பு, இரண்டற்ற ஒன்று மட்டும் இருந்தது அப்படிங்கிறாரு. அப்ப இரண்டற்ற ஒன்று அப்படிங்கிறதுக்கு வந்து என்ன பேர் வைக்கிறாரு அப்படின்னா, சத்து ஏவ. அது சத்து என்ற இருப்பாக மட்டுமே இருந்தது. அது மட்டுமே இருந்தது. ஏவ அப்படிங்கிற வார்த்தைய இங்க போட்டாரு. நாம ரூபே நாஸ்தாம். அதுக்கு பெயரும் இல்லை, வடிவமும் இல்லை. இதுதான் ஆருணேர் வசகா. ஆருணி என்பவருடைய வாக்கு என்பதாக இந்த இடத்துல பொருள் புரிய வைக்கிறார். அப்ப நம்ம இங்க விளக்கமா பார்க்கிறோம் அப்படின்னா, இப்ப இந்த உலகம், உடல், மனம், அனுபவம் என்று நாம் காணுகின்ற எல்லாமே முன்னொரு காலத்திலே பிரிந்ததாக இல்லவே இல்லை. இப்பதான் நமக்கு இதெல்லாம் பிரிஞ்சுதா தெரியுது. அப்ப படைப்பு தொடங்குவதற்கு முன்பு எல்லாம் ஒன்றாகவே, இரண்டற்ற சத்தாகவே, சத்து மாத்திரமாகவே இருந்தது. அப்போது வந்து இது, அது என்ற பெயரும், வடிவமும் அங்கு இல்லவே இல்லை. அப்ப இதுதான் உபநிஷதம் கூறுகின்ற அத்வைதத்தின் ஆரம்ப நிலை என்று இங்க இந்த செயல் தெளிவுபடுத்துது. அப்ப இந்த அத்வைதத்தினுடைய ஆரம்ப நிலையில இங்க படைப்பு தோன்றுவதற்கு முன்னாடி ஒன்றே ஒன்று மட்டும் இருந்தது. அதற்கு பேர் சத்து. சத்துன்னா இருப்பு அல்லது உண்மை அப்படின்னு பொருள். அப்ப உண்மை ஒன்றாகத்தான் இருக்க முடியும். அப்ப அந்த உண்மை, இருப்பு என்பது ஒன்றே ஒன்று மட்டுமே அப்படிங்கிறத இங்க மகான்கள் நமக்கு புரிய வைக்கிறாங்க. இப்ப இந்த செயல்படி நமக்கு அத்வைத விளக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பூத விவேகத்துல இது ஒரு முக்கியமான
திருப்பத்தை உண்டு பண்ணுகின்ற செயல். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப இங்க காணுகின்ற எல்லாமே எப்படி இருக்கு? உலகமா இருக்கு. ஜகத்தா இருக்கு. ஆனால் அதை காண்பவனாகிய நானோ சாட்சி மாத்திரமே. ஆத்மா தான் நான் அப்படின்னு இங்க புரிய வச்சுட்டாரு. அப்ப உபனிஷத் சொல்றத பார்க்கும்போது, இந்த உலகம் கூட முதலில் ஆத்மாவாகத்தான் இருந்திருக்கிறது என்று நமக்கு புரிய வருது. ஏன் அப்படின்னா, இப்ப இந்த உலகம் உண்டாகுவதற்கு முன்னாடி ஒரு இருப்பு இருந்திருக்கு இல்லையா? அது இருந்ததுனால தானே உலகம் படைக்கப்பட்டிருக்கு. அப்ப இந்த உலகம் தோன்றுவதற்கு முன்பு கூட, முன்னாடி என்ன இருந்திருக்கும்? ஆத்மா மட்டும் தான் இருந்திருக்கும். அப்போ அந்த ஆத்மா தான் இங்க பின்னாடி என்னவா மாறுது? பெயர், வடிவம் போன்றவைகளில் தோற்றம் அடைகிறது அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அப்ப அந்த நிலையை நம்ம இங்க புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, அப்பதான் நம்ம இது என்ன புரிஞ்சுக்குவோம்? சத்துங்கிறது வந்து ஏற்கனவே இருந்தது. இப்போ இந்த நிலையில இன்றைக்கு இப்ப நம்ம பார்த்துக் கொண்டிருக்கிறதும் அதுவே தான் இருக்கிறது. அப்ப வேறுபாடுகள் எல்லாம் உண்மையில் உருவாகவே இல்லை. இவைகள் எல்லாம் வெறும் தோற்றம் மாத்திரமே அப்படின்னு ஒரு ஆழமான உண்மைய சொல்லி, அதனால தான் ஜகத்த வந்து நம்ம மித்யா அப்படின்னு சொல்றோங்கிறதையும் இங்க அருமையா புரிய வைக்கிறார். இந்த இடத்துல வந்து வேதத்தினுடைய மகா வாக்கியம் இருக்கு இல்லையா? பிரம்மம் சத்தியம், ஜகத் மித்யா அப்படிங்கிற வார்த்தை இருக்கு. வேதத்தினுடைய வாக்கியம். அதுக்கு பேரு மகா வாக்கியம். அந்த வாக்கியத்தின்படி, இப்ப பிரம்மம், சத்தியம் அப்படிங்கிற வார்த்தைய அவர் யூஸ் பண்றாங்க இல்லையா? ரிஷிகள். அப்ப சத்துன்னா இருப்பு அல்லது சத்தியம் என்றால் உண்மை அப்படிங்கிற அர்த்தத்துல தான் அது சொல்லப்படுது. அப்ப இங்க உண்மை அப்படிங்கிற ஒண்ணே ஒண்ணு இருக்குதுங்க. அதுதான் சத்து. அது இருக்கிறது. அது மட்டும் தான் முதலில் இருந்தது. இப்போ என்ன இருக்குதுங்க? இப்பவும் அதுவே தான் இருக்கிறது. அப்ப இப்பவும் அதுவே தான் இருக்கிறது. அப்பவும் அதுவே தான் இருந்தது அப்படின்னா, அப்ப எப்படிங்க அப்படின்னா, வேறுபாடுகள் எல்லாம் உண்மையில் உருவாகவே இல்லை. இவைகள் எல்லாம் வெறும் தோற்றம் மாத்திரமே அப்படின்ற ஒரு ஆழமான விஷயத்தை இந்த செய்யுள்ல புரிய வைக்கிறாரு. அப்ப எதனால தோற்றம் மாத்திரமே அப்படின்னு சொல்றாருன்னா, இப்ப நம்ம ஒண்ணு இருந்ததாகவும், அந்த இருப்பிலிருந்து உலகம் உண்டானதாகவும், அந்த உலகம் உண்டாவதற்கு பஞ்சபூதங்கள் படைக்கப்பட்டதாகவும், அந்த பஞ்சபூதங்கள் பஞ்சீகரணத்தின் மூலமா இந்த பிரபஞ்சம் தோன்றியதாகவும், அந்த தோற்றத்திலே பூமி, மற்ற கோள்கள் உருவானதாகவும், அதுல பூமியில நீங்க, நானெல்லாம் பிறந்து விட்டதாகவும், நாமெல்லாம் வாழ்ந்து கொண்டிருப்பதாகவும், இப்ப நம்ம அத்வைத வேதாந்த வகுப்பு படித்துக் கொண்டிருப்பதாகவும் நம்ம பார்க்கிற இத்தனை விஷயங்களும் உருவாகவே இல்லை அப்படின்னு சொன்னா, நம்மளால ஏத்துக்க முடியுமா? ஆனா சாஸ்திரம் அப்படிதான் சொல்லுது. இந்த வேறுபாடுகள் எல்லாம் உண்மையில் உருவாகவே இல்லை. தோற்றம் மாத்திரமேங்குது. அப்ப நம்ம இந்த இடத்துல தான் கொஞ்சம் ஆழமா விசாரணை பண்ணணும். எப்படிங்க இவ்வளோ பெரிய உலகம் உண்டாகி இருக்குதுல, இதுல இவ்வளோ பெரிய உலகத்துல நான் பூமிங்கிற பந்துல நான் இருக்கிறேன். என்னுடைய அனுபவத்துக்கு இங்க என்னுடைய உடம்பு, மனசு இருக்குது. அப்புறம் என்னுடைய உடம்பு, மனசு மட்டுமா? இந்த உலகத்துல எத்தனையோ உடம்பு, மனசு இருக்கு. அப்ப இவைகளெல்லாம் நான் தினசரி பார்க்கிறேன், அனுபவிக்கிறேன். இத போய் இல்லை, தோற்றம் மாத்திரமேன்னு சொன்னா எப்படிங்க ஏத்துக்க முடியலையே? அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? இதுதான் ஆரம்ப சாதகர்கள் கேட்கிற கேள்வியும் கூட. ஏன்னா இந்த வேதாந்த சாஸ்திரத்துல வந்த உடனே, பிரம்மம், சத்தியம், ஜகத் மித்யா அப்படின்னு ஒரு மகா வாக்கியத்த உபதேசமா சொன்ன உடனே, அது எப்படிங்க? இவ்வளோ பெரிய பிரம்மாண்ட உலகம் எனக்கு அனுபவம் ஆயிக்கிட்டு இருக்கு. இத போய் நீங்க இல்லன்னு சொல்றீங்க. ஏத்துக்கவே முடியாது அப்படின்னு அவங்க எடுத்த உடனே இந்த சாஸ்திரமே தப்பு. அப்படிங்கிற அளவுக்கு ஒரு முடிவு எடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய வாக்கியமா இந்த மகா வாக்கியம் இருக்குது இல்லையா? அப்ப இப்படிப்பட்ட ஒரு மகா வாக்கியத்த கேட்ட உடனே, நம்ம உடனே என்ன முடிவு எடுப்போம்? கண் எதிர்ல இருக்கிற ஒரு விஷயத்த இல்லன்னு வாய் கூசாம பொய் சொல்றீங்க. உலகம் கண்ணு முன்னாடி இருக்குது. அந்த உலகத்துல நான் இருக்கிறேன். எனக்கு இவ்வளோ அனுபவங்கள் நடந்துகிட்டு இருக்கு. எல்லாம் என் முன்னாடி இருக்கிற ஒரு விஷயத்த பார்த்து இல்லவே இல்லை, தோற்றம் மாத்திரமேன்னு சொல்லி வாய் கூசாம பொய் சொல்றீங்க. எப்படிங்க இப்படிலாம் உங்களால சொல்ல முடியுது? அப்படின்னு சொல்லி நம்ம உடனே அந்த சாஸ்திரத்துக்கு எதிராகத்தான் திரும்ப தோணும். ஏன்னா அப்படித்தானே அனுபவம் இருக்கு. நமக்கு அனுபவம் அப்படித்தானே இருக்கு. அப்ப இத தான் மகான்கள் வந்து சுட்டி காட்டுறாங்க நமக்கு. அது எப்படி அவங்க சுட்டி காட்டுறாங்க? இந்த சத்து தான் நான் அப்படிங்கிற பயிற்சி எப்படி நம்ம கொண்டு வரணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க சாதாரணமாவே அமைதியா அமர்ந்து கொண்டு, உங்களுக்கு உண்டாகுகின்ற அனுபவங்கள் எல்லாம் பாருங்களேன். உடம்பு, மனசு, உலகம் எல்லாம் உங்களுக்கு முன்னாடி தோன்றட்டும். ஆனா இதெல்லாம் எப்படிங்க? பெயர் வடிவம் வந்த பிறகு தானே எனக்கு இதெல்லாம் தெரியுது. இப்ப இந்த பெயர் வடிவம் வருவதற்கு முன்னாடி ஒண்ணு இருந்திருக்கணும் இல்லையா? அதுதானே நானா இருக்க முடியும். நான் வந்து இப்போ திடீர்னு இந்த பெயர் உருவத்த வச்சுக்கிட்டு இதுதான் உலகம் அப்படின்னு இப்ப நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். ஆனா இதுக்கு முன்னாடியும் இந்த நான் தான் இருந்திருப்பேன். இப்பவும் நான் தான் இருக்கிறேன். ஆனா அந்த நான் தான் எப்போதும் இருக்கிறது. அந்த இருப்பு உணர்வில் நீங்கள் நிற்க முடியுமானால், இந்த உலகம் உண்மையில் தோற்றம் மாத்திரமேன்னு உங்களுக்கு புரியும். அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய விஷயத்த இந்த செயல் நமக்கு புரிய வைக்க பாக்குதுங்க.
ஆனா, அவ்வளோ சீக்கிரம் எல்லாராலயும் இத புரிஞ்சுக்க முடியுமா? ஏத்துக்க முடியுமான்னா, அதுதான் கஷ்டம். அது ஏன்னா, நம்ம பிராக்டிகலா கண்ணு முன்னாடி இருக்கிற ஒரு விஷயத்த இல்லன்னு சொன்னா எப்படி ஏத்துக்க முடியும்? ஏத்துக்க முடியாது. சாஸ்திரம் நமக்கு புரிய வைக்க பாக்குது. எப்படி பாக்குது? எந்தெந்த வகையில நமக்கு புரிய வைக்க வழிமுறைகள காட்டுது அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, ஆரம்பத்திலே உங்களுக்கு நெறைய விஷயங்கள் புரிய வச்சோம். அதுக்கு 3 அவஸ்தாத்ரய சாட்சியா நம்ம வந்து எப்படி ஆத்மா இருக்கு, 3 அவஸ்தைகள் நமக்கு எப்படி உண்டாகுதுங்கிற விளக்கமெல்லாம் குடுத்தோம். அதாவது விழிப்பு நிலை, கனவு நிலை, ஆழ் உறக்க நிலை அப்படிங்கிறதெல்லாம் நம்ம எக்ஸாம்பிள் குடுத்து, இப்ப நீங்க இந்த விழிப்பு நிலையா பார்க்குற உலகம் வந்து ஏன் கனவுல காணாம போயிடுது? அப்புறம் கனவுல நீங்க வேற ஒரு உலகத்த படைச்சுக்கிட்டு வாழ்ந்துட்டு இருக்கும்போதே நல்லா தூங்குறீங்க. அப்ப கனவும் இல்லாம போயிடுது. அப்ப நல்லா தூங்கும்போது நனவு உலகமும் இல்ல, கனவு உலகமும் இல்ல. அப்ப நீங்க மட்டும் தானே இருந்தீங்க. அப்ப நீங்க யாரு? இப்ப நீங்க வந்த பிறகு நான் ராமசாமி, குப்புசாமி, கமலா, விமலான்ட்டு பேர வச்சுக்கிட்டு, ஒரு உருவத்த வச்சுக்கிட்டு, இதுதான் நான்னு அடம் பிடிச்சுக்கிட்டு இருக்கீங்கல்ல. அப்ப இது எப்படி உங்களுக்கு வந்தது? அப்ப அங்க மட்டும் ஏன் இதெல்லாம் காணோம்? அப்படி இப்படி நம்ம சில கேள்விகள் கேட்டோம்னா, கொஞ்சம் நம்ம யோசிக்கிறோம். ஆமா, ஒரு வகையில நியாயமா தான் இருக்குது. நீங்க சொல்றத பார்க்கும்போது அதுவும் நியாயம் தான். இருந்தாலும் மனசு அவ்வளோ சீக்கிரம் அத அக்செப்ட் பண்ண மாட்டேங்குதுங்களே! அப்படின்னு நீங்க சொல்றீங்க இல்லையா? அப்ப நம்ம இன்னொரு பாயிண்ட் கூட நம்ம போலாம். எப்படின்னா, இப்ப நீங்க இந்த உடம்புங்கிற ஒரு விஷயத்துக்குள்ள வந்த பிறகு தானே இந்த பௌதீக உலகம் உங்களுக்கு அனுபவம் ஆச்சுங்க. எப்ப அனுபவம் ஆச்சுங்க? இப்ப நீங்க வந்து உடம்பா மாறுவதற்கு முன்னாடி நீங்க எப்படி இருந்தீங்கங்கிறத உங்களால ஏத்துக்க முடியுமா? சயின்ஸ் படி பாத்துக்க ஏத்துக்கலாம். நீங்க சாஸ்திரப்படி ஏத்துக்க வேண்டாம். நீங்க அப்பாவுடைய ஒரு விந்து அணு தானே. அப்ப நீங்க கண்ணுக்கு தெரியாத ஒரு அணுவா இருந்தபோது, உங்களுடைய அனுபவம் ஏதாவது இருக்கா இந்த உலகத்துல? உங்களுக்கு உலகம் எப்படி இருக்கும்னு ஏதாவது தெரியுமா? ஒண்ணுமே தெரியாது. ஆனா நீங்க ஒரு அணுவா இருந்து, அந்த அண்டத்துக்குள்ள பூதுறீங்க. அம்மாவுடைய கர்ப்பப்பைக்குள்ள பூதுறீங்க. பூந்து அங்க ஒரு பிண்டமா உருவாகுறீங்க. அங்க ஒரு பிண்டமா உருவாகி, அந்த பிண்டத்துல தான் உங்களுக்கு கண்ணு, காது, மூக்கு, நாக்குங்கிற இந்த கர்ம இந்திரியங்கள், ஞான இந்திரியங்கள் எல்லாம் உங்களுக்கு உண்டாகுது. அப்ப இந்த கர்ம இந்திரியங்கள், ஞான இந்திரியங்கள் உண்டாகி, நீங்க இந்த பூமியில வெளிய வந்து ஒரு மனித உடல்ல வெளிய வந்த உடனே, உங்களுக்கு கண் இருக்குது, காது இருக்குது, நாக்கு இருக்குது, எல்லாம் இருக்குது. ஆனா பயன்பாட்டுக்கு இருக்கா? இல்ல. ஏன்னா அந்த புலன்கள்லாம் வச்சுக்கிட்டு நீங்க வந்தாலும், அங்கேயும் ஒரு நடைப்பிணம் மாரி, ஒரு ஜடம் மாரி தான் நீங்க இருக்கிறீங்க. ஏன்னா உங்களுக்கு உலகம் ஏதாவது தெரியுமா? அம்மா யாரு? அப்பா யாரு? என்ன பிரசவம் பார்த்த டாக்டர் யாருன்னு ஏதாவது தெரியுமா? ஒண்ணுமே தெரியாது. அப்ப ஒண்ணுமே இல்லாம நீங்க வெளிய வந்த அந்த உடம்ப பாருங்களேன். அதுதான் நீங்க. அதுதானே நான் சொல்லிக்கிட்டு இருக்கோம். அப்ப அதுதான் நீங்க. அப்ப அப்படி இருக்கிற நீங்க வந்து அந்த நிலையில ஒண்ணுமே தெரியாம இருக்கிற உங்களுக்கு, கொஞ்சம் கொஞ்சமா இந்த உடல் வளர்ச்சி அடைய அடைய, உணவினால இந்த உடல் உண்டாக உங்களுக்கு புலன்கள் எல்லாம் விரிவடைய ஆரம்பிக்குது. கண் வந்து பார்வை திரும்பி பார்க்க ஆரம்பிக்குது. காது வந்து கேட்க ஆரம்பிக்குது. வாய் வந்து பேச ஆரம்பிக்குது. அப்ப ஒரு குழந்தை பருவம் எப்படி நடைமுறையில இருக்குதுங்கிறத நம்ம பிராக்டிகலா பார்க்குறோம். பார்க்கும்போது ஒரு குழந்தை அப்படி மெல்லமா பார்க்க ஆரம்பிக்கும். அப்பதான் அதுக்கு பார்வை தெரியும். பிறந்த உடனே பார்க்காது. பிறந்த உடனே கண்ண திறந்து நம்மளெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிற மாரி நமக்கு தெரியும். ஆனா அதுக்கு பார்வை தெரியாது. கண் தெரியாது. ஆனா அது நாளாக நாளாக தான் கண் பார்வை தெரிஞ்சு, யார் யார் என்னங்கிற ஒரு ஐடென்டிஃபை பண்ண முடிய அளவுக்கு அதுக்கு பார்வை கிளியரா வரும். அதுக்கப்புறம் தான் நம்ம சொல்றத வார்த்தைகள காது குடுத்து கேட்டு ஏதோ சொல்றாங்கங்கிறது கேட்கும். அப்புறம் நமக்கு ஏதோ குடுக்கும்போது உணவ சுவைக்கும். அப்பதான் புலன்கள் அப்படியே ஒவ்வொன்னா வேலை செய்ய ஆரம்பிக்கும். அப்பதான் அதுக்கு டேஸ்ட்டும் பிடிக்கும், பிடிக்கல, அப்புறம் தள்ளி விடுறது, இல்ல வேணும்னு கேட்கறது இதெல்லாம் நடக்கும். அப்ப கொஞ்சம் கொஞ்சமா அந்த உடல் வளர வளர நமக்கு நெறைய மாற்றங்கள் நடக்கும்போது, அந்த புலன்களின் அடிப்படையில் நமக்கு உண்டானது தான் இந்த உலகம். ஏன்னா கண் வழியா இப்ப நான் பார்க்கிற உலகம் என்பது என்னுடைய கண்ணுக்கு தெரியிற காட்சிகள்ல தெரியிற உலகம். ஆனா கண் இல்லாம பிறந்த குழந்தைக்கு உலகம் என்ன மாரியே இருக்குமா? அப்படின்னா எப்படி இருக்காதுல்ல. அப்ப நீங்க நல்லா கவனிச்சு பாருங்களேன். நாம பார்க்கிற இந்த உலகம் என்பது, புலன்களின் அடிப்படையில் தான் உண்டாக்கப்பட்டிருக்கிறது. அந்த புலன்கள் என்பது இந்த பௌதீக உடலின் காரணமாக உண்டாக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த பௌதீக உடலோ, சூட்சுமமான ஒரு நுண்ணிய விஷயத்திலிருந்து வெளிப்பட்டிருக்கிறது. அப்ப அந்த சூட்சுமமான நுண்ணிய விஷயம் தாங்க இங்க மனசு. அதுதாங்க அணு. அததான் இங்க சொல்றாங்க. அந்த நுண்ணிய விஷயத்தில் கூட நீங்க எவ்வளவோ விஷயங்கள பார்க்கலாம். ஆனா, அதுவெல்லாம் நீ கிடையாதுப்பா! அப்படின்னு சொல்ல வராங்க. அப்ப அந்த நுண்ணிய விஷயத்துக்குள்ள இவ்வளவு விஷயங்கள உருவாக்கி ஒரு படைப்ப உண்டு பண்ண பார்க்கிற இந்த உடலும், மனசும் வெளிப்பட்டு இவ்வளவு பெரிய விவகாரத்த பண்ணிக்கிட்டு இருந்தாலும், இதுக்கு பின்னாடி ஆதாரமா ஒண்ணு இருக்குது பாருங்க. அதுதான் உண்மையிலே நீங்க. ஆனா அது நான்னு தெரியாம, தற்காலிகமா ஒரு அணுவாக மாறி, அந்த அணுவின் வழியா இவ்வளவு பெரிய உடம்ப எடுத்து, இந்த உடம்பின் வழியா இவ்வளவு பெரிய உலகத்த உண்டாக்கி, இதுதான் நான் என்று நம்ம அபிமானித்துக் கொண்டிருக்கிற ஒரு அவல நிலை இங்கு சுட்டிக்காட்டப்படுகிறது. இதுதான் இங்க பாயிண்ட். இத நான் வந்து இவ்வளவு பிரீஃபா உங்களுக்கு சொல்றேன். ஏன்னா இந்த பாயிண்ட்ட வந்து வேற எந்த வகையிலும் உங்களுக்கு நிரூபிக்க முடியாது. இருப்பது சத்து மட்டுமே.
ஆனால் நீங்க உலகம் இருக்குது, நான் இருக்கிறேன்னு நம்புறதுக்கு என்ன காரணம்? இந்த புலன்களும், இந்த உடலும் இருப்பதினால நம்புறதுக்கு காரணம். அப்ப இந்த புலனும், இந்த உடலும் உங்களுக்கு எப்படி உண்டாச்சுங்கிறது உங்களுக்கு அந்த அடிப்படை விஷயங்கள் தெரிந்தால் மட்டும் தான், அதற்கு ஆதாரமாக என்ன இருந்துச்சு அப்படின்னு உங்களுக்கு புரிய வரும். அப்ப ஆதாரமா ஏதோ ஒண்ணு இருந்திருக்கிறதுனால, அது உண்டாக்கிய ஊடகம் தான் இந்த உடலும், மனசும். அப்ப இப்படிப்பட்ட இந்த உடலும், மனசும் அதன் மூலமா உண்டாக்கப்பட்டு, அதன் வாயிலாக உலகம் அறியப்பட்டு, இங்க எல்லாம் இருப்பது போல தெரிகிறது. இப்ப புரியும். ஓ! இவ்வளோ பெரிய விசாரணை நம்ம பண்ணி பார்த்தோம்னா, உண்மையிலேயே இங்க நான் இந்த உடம்பா? மனசா? கேள்வி கேட்டு பாருங்க. உங்களுக்குள்ளேயே கேள்வி கேட்டீங்கன்னா, நீங்க எப்படி உங்கள உடம்புன்னு சொல்ல முடியும்? நீங்க உடம்பு எடுக்கிறதுக்கு முன்னாடி எங்க இருந்தீங்க? அப்பாவுடைய விந்தணுவா இருந்தீங்க. அப்ப அப்பாவுடைய விந்தணு தான் நான்னு நீங்க எப்படி சொல்ல முடியும்? அதுக்கு முன்னாடி நீங்க எங்க இருந்தீங்க? அத நீங்க கண்டுபிடிக்கணும்ல. அப்ப அந்த மாரி நீங்க எங்கேயோ இருந்திருக்கணும். அப்புறம் நீங்க இங்க வந்திருக்கணும். அப்படி வரும்போது உங்களுக்கு இத்தன மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கணும். அப்ப இந்த நிகழ்வுகள் எல்லாம் உண்மையா? அப்ப தோன்றி மறையக்கூடிய இந்த தோற்றங்கள் எல்லாம் உண்மையா? இந்த தோற்றத்தை உண்டு பண்பது யார்? இதெல்லாம் நீங்க விசாரணை பண்ணணும். இதெல்லாம் யார் விசாரணை பண்ண முடியும்? ஒரு மிருகம் பண்ணுமா? இல்ல ஒரு பறவை பண்ணுமா? முடியவே முடியாது. அப்ப மனிதனாகிய நாம் தான் 6ஆம் அறிவு பரிமாணத்துக்குள்ள வந்து பகுத்தறிவு படைத்ததுனால, நாம் மட்டும் தான் இதை விசாரித்து பார்க்க முடியும். வேற எந்த ஜீவராசிகளும் இதை விசாரித்து பார்க்க முடியாது. அப்ப இப்படிப்பட்ட ஒரு விவேகம் மனிதனிடத்துல இருப்பதினால் தான் மனித உடல் சிறப்பான உடல். அரிதரிது மானிடராய் பிறத்தல் அரிது. அப்ப இப்படிப்பட்ட மனித உடல் கிடைச்சிருக்கிறதுனால, அதுல அரிதான அறிவு பரிமாணம் விரிந்திருப்பதினால, அதற்கான பூத உடல் பஞ்சபூதங்களின் தன்மையில கிடைக்கப் பெற்றதுனால, இங்க இவ்வளவு ப்ராசஸ் நடந்து நாம் உணர்கின்ற ஒரு உயர் பரிமாண நிலையை நாம் எட்டுகிறோம். இப்படித்தான் நீங்க உங்கள ஆராய்ந்து பார்த்து உறுதி செய்யும்போது, இங்கு இருப்பு மட்டும் தான் எப்போதும் இருக்கிறது. அந்த இருப்பு உணர்விலே சில வினாடிகள் உங்களால் நிலை பெற முடியுமானால், அதுதாங்க நீங்க. சில வினாடிகள் உங்களால அந்த இருப்பு உணர்வில நிலை பெற வேண்டுமானால், நீங்க என்ன செய்யணும்? இந்த சாதகனுக்கான உபதேசம் என்ன? இந்த உலகத்தை மாயை என்று வெறுக்கச் சொல்லவில்லை இந்த ஸ்லோகம். அத நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். உலகத்தை இருப்பின் தோற்றமாக மட்டுமே பார்க்க சொல்கிறது இந்த ஸ்லோகம். அப்ப நீங்க இப்ப எப்படி புரிஞ்சுக்கணும்? என்னுடைய இருப்பினாலே என்னால் உண்டாக்கப்பட்டது தான் இந்த பௌதீக உடலும், மனசும். அப்படிப்பட்ட பௌதீக உடலின் மூலமாக நான் இந்த உலகத்தை உண்டாக்கி பார்க்கின்றேன். அப்ப நான் வேறு, உலகம் வேறு என்ற பிரிவெல்லாம் பின்னர் தான் வந்தது. ஆனால் இவைகளெல்லாம் உருவாகுவதற்கு முன்னர் நான் மட்டுமே இருந்திருக்கிறேன். அப்படிங்கிறது தாங்க இந்த செயலினுடைய ஆழமான உட்பொருள். அப்ப இத நம்ம நல்லா உள்வாங்கிக்கிட்டா, பெயரும் வடிவமும் பின்னர் வந்தது. இருப்பு ஒன்றே முதலும் முடிவுமாக எப்போதும் இருக்கிறது. அதுக்கு பேர் தாங்க ஆதியும் அந்தமும் இல்லா அருட்பெரும் ஜோதி. அது எப்ப தோன்றியது? எப்ப அதுக்கு முடிவு உண்டாகும்? அந்த மாரி ஒரு விஷயம் அதுக்கிடத்துல இல்லவே இல்லை. ஆதியும் இல்லை, அந்தமும் இல்லை. ஏனென்றால், அது எப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கின்ற அறிவு பிரகாசம். அருட்பெரும் ஜோதி அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கணும். அப்ப இதத்தான் மகான் வள்ளலார் சொல்றார். அப்ப இந்த பாயிண்ட் எடுத்துக்கணும். இந்த மாரி மகான்கள் சொல்றத எவ்வளவு தூரம் அவங்க சாஸ்திரங்கள்ல இருந்து எடுத்து நமக்கு எளிமையா புரிய வைக்க பார்க்குறாங்க. ஆனாலும் அவங்க சொன்ன அந்த கான்செப்ட்ட நம்ம மாத்தி புரிஞ்சுக்கிறது நம்முடைய அஞ்ஞானம். அப்ப நாம இங்க அந்த அருட்பெரும் ஜோதியாக இருக்கின்ற அந்த அறிவு ஒளி பிரகாசத்தினால் தான் இங்கு இவ்வளவும் படைக்கப்பட்டிருக்கு. அப்ப அந்த படைப்புல இங்க நம்ம அணுவா வந்தோமா? இந்த உடம்ப எடுத்தோமா? இந்த உடம்புல நம்ம இப்படிப்பட்ட புலன்களை அடைந்தோமா? அப்படிப்பட்ட புலன்கள் மூலமா இப்படிப்பட்ட உலகத்த அனுபவம் ஆக்கினோமா? அப்படின்னு நீங்க ஆராய்ந்து பார்த்தா, இது எல்லோருக்கும் ஒரே மாதிரி இல்லையே! ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி அல்லவா இருக்கிறது. கண் இல்லாதவனுக்கு உலகம் வேற மாரி இருக்கிறது. காது இல்லாதவனுக்கு உலகம் வேற மாரி இருக்கிறது. அப்ப ஒவ்வொரு புலன்கள் சார்ந்து உலகம் மாறுகின்றது. அந்த மாறுபாடுகள் எல்லாம் மனித உடலை மட்டும் சார்ந்து இல்லை. மற்ற பூத உடல்களையும் பார்த்தால், அவைகளிடத்தில் இருக்கின்ற புலன்களுக்கு ஏற்றவாறு அவைகளுக்கு உலகம் மாறுகின்றது. அப்ப இந்த உலகம் என்பது மாறிக்கொண்டே இருக்கிறது. ஆனால் இதற்கு பின்னால் மாறாத ஒன்று இருக்கிறது. அதுவே நான். அதுவே சாட்சி. அதுவே ஆத்மா. அதுவே பிரம்மம் அப்படிங்கிறது தான் இந்த ஸ்லோகத்தினுடைய ஆழமான உட்பொருள்ங்க. அது மட்டும் தான் முதலும் முடிவும் இல்லா எப்போதும் இருக்கின்ற சத்து மாத்திரமே. இருப்பு மாத்திரமே. அப்ப இது நமக்கு புரிஞ்சு போயிட்டா, நாம என்ன பண்ணணும்? நேரடியா சத்தா மாறிடணும்.
அத விட்டுட்டு நாம இந்த விவகாரத்துக்குள்ள பூந்துக்கிட்டு இதுதான் அது, அதுதான் இதுன்னு ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருந்தா இதுக்கெல்லாம் சொல்யூஷன் குடுக்கவே முடியாது. ஏன்னா, அவரவருக்கு ஏற்ற உலகம், அவரவர்களுக்கு புலன்கள் சார்ந்த உலகம், அவரவர்களுக்கு மனம் சார்ந்த உலகம். அப்ப இதுக்கெல்லாம் யாரு முடிவு குடுக்க முடியும்? யாராலயும் முடிவு கொடுக்கவே முடியாது. ஏன்னா, நம்ப வந்து எப்படிப்பட்ட எண்ணங்கள மனசுல ஏத்திக்கிறோமோ, அப்படி நமக்கு உலகம் விரியும். இப்ப நீங்க நல்லதுன்னு நெனச்சு ஒரு விஷயத்த ஏத்தி வச்சுக்கிட்டு இருந்தா, உங்கள பொறுத்தவரைக்கும் அது நல்லது. இன்னொருத்தருக்கு அது கெட்டதா தெரியும். அப்ப நம்ம அவர கூப்ட்டு, "ஏங்க இவரு நல்லதுன்னு சொல்றத நீங்க எப்படிங்க கெட்டதுன்னு சொல்லலாம்ன்னு" கேட்டா, அவரு வந்து என்ன சொல்லுவாரு? கெட்டதுன்னு சொல்றதுக்கு 1000 1000 விளக்கம் குடுப்பாரு. இவரு நல்லதுன்னு சொல்றதுக்கு, "நான் வந்து தப்புன்னு சொல்றேங்க. இது கெட்டதுங்க." அப்படின்னு அவரு 1000 1000 விளக்கங்கள் குடுக்குறாரு. அப்ப அத நம்ம கேட்கும்போது, "அட இவரு சொல்றது சரியா தானே இருக்கு. அப்ப இது கெட்டதா தான் இருக்குமோ?" அப்படின்னு நம்ம நெனைக்கும்போது, இவரு என்ன சொல்லுவாரு? அவரு கெடக்குறாருங்க. அது கெட்டதுங்கிறாரு. நான் நல்லதுன்னு சொல்றதுக்கு 1000 1000 விளக்கம் நான் சொல்றேன் பாருங்கன்ட்டு, இவரு நல்லதுங்கிறதுக்கு 1000 1000 விளக்கம் இவரு சொல்லுவாரு. அப்ப இத கேட்ட உடனே நம்ம மனசு என்ன சொல்லும்? அட இதுவும் நியாயமா தான் இருக்கு அப்படின்னு நினைக்கும். ஆனா உண்மை என்ன தெரியுமா? இங்க அப்படி ஒண்ணு நல்லதும் இல்ல, கெட்டதும் இல்ல. இந்த 2யும் பகுத்து பிரித்து பார்க்கின்ற விவேகத்தினால, அந்த 2யும் கடந்து எவன் நிற்கிறானோ, அவன் தான் ஆத்மா. அவன் தான் பிரம்மம். அப்ப இங்க ஒண்ணு நல்லது, ஒண்ணு கெட்டது, ஒண்ணு சரி, தவறு, ஒண்ணு உண்மை, ஒண்ணு பொய் அப்படின்னு எல்லாம் தீர்மானம் பண்ணுவதெல்லாம் அவரவர் மனசு தான். அப்ப இங்க மனசு தாங்க இந்த இருமைகள உண்டாக்கி உலகத்த படைச்சு வச்சிருக்கு. அப்ப இந்த பேதமைகள் இருக்கின்ற வரைக்கும், உலகம் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாரி இருக்கத்தான் செய்யும். ஆனா, அத மேலோட்டமா பார்க்கிறவர்களுக்கு, அவரவர்களுக்கு சார்ந்த உலகம் உண்மையாகத்தான் தெரியும். ஆனா, இந்த மாரி பாடத்திட்டங்களுக்குள்ள வந்து நம்ம விழித்துக்கொண்டு விசாரித்து பார்த்தால் மட்டும் தான் உண்மை புரியும். அப்ப நாம இங்க என்ன பண்ணணும்? இது மாரி பாடத்திட்டங்களுக்குள்ள வந்து விசாரித்து பார்த்து உண்மையை புரிந்து கொள்ள வேண்டும். அப்பதான் மனித பிறவியின் பயன் முழுமை அடையும். இல்லன்னா மனித பிறவியினுடைய பயன் முழுமை அடையாது. அப்படிங்கிறது இந்த 14வது ஸ்லோகத்துல சொல்லி முடிச்சு, இங்க பெயரும் வடிவமும் பின்னர் வந்தது. ஆனால் இருப்பு ஒன்றே எப்போதும் இருந்தது. அது எப்போதும் இருக்கிறது. இப்போதும் இருக்கிறது. இப்போதும் இருக்கிறதுன்னா, அப்ப அது எதுங்க? அதுவே நீ. தத்துவமசி. எப்படி சொல்றாரு பாருங்க. அதுவே நீ. அப்ப நான் இருப்பதினால் இங்க எல்லாம் இருக்கிறது. இப்ப மீண்டும் நமக்கு அது புரிய வரும். அப்ப இப்படிதான் நம்ம வந்து விசாரம் பண்ணி பண்ணி பார்க்கணும். ஏன்னா, நம்ம எவ்வளவு விஷயங்கள நீங்க இந்த உலகத்துல வெளிய வேறாக பார்த்தாலும், அது எல்லாம் நீங்க இருக்கிறதுனால தான். அது கடவுளாக இருந்தாலும் சரி, பேயாக இருந்தாலும் சரி. உங்களுடைய இருப்புனால அது கடவுளா தெரியுது. உங்களுடைய இருப்புனால அது பேயா தெரியுது. அப்ப அது கடவுளா தெரியுதா, பேயா தெரியுதாங்கிறத எப்படி நீங்க புரிஞ்சுக்கிறீங்க? உங்க மனோபாவத்தை சார்ந்து. உங்களுக்கு அது தெய்வீக நிலையில பார்த்தா கடவுள். உங்களுக்கு மோசமான நிலையில பார்த்தா அது பேயி. எப்படி அவருடைய மனதுக்கு அது பேயாகவும், உங்களுடைய மனதுக்கு அது கடவுளாகவும் மாறி தெரியுது? அவரவர் மனம் சார்ந்த பதிவுகள். அப்ப இப்படிதாங்க இந்த உலகம் விரியுது. எக்ஸாம்பிள்க்காக நான் இந்த பாயிண்ட் எடுத்துக்கிறேன். அதாவது இருமைகள காட்டுவதற்காக, உங்களுக்கு இருமைகள புரிய வைக்கிறதுக்காக, நீங்க கடவுள், பேய் அப்படிங்கிற 2 விஷயத்த நம்ம எடுத்து சொன்னோம்னா, உங்களால லகுவா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஏன்னா, நாம வர்றது ஆன்மீக வழியில வரோம் இல்லையா? நமக்கு வந்து கடவுள் தான் பெருசா தெரியும். இன்னொருத்தன் தவறான பாதையில போவான். அவனுக்கு பேய் தான் பெருசா தெரியும். அப்ப அவன் சாத்தான் வழியில அதுக்கான பூஜைகள் எல்லாம் பண்ணுவான். காளி தேவிய வழிபடுவான். நரபலி குடுப்பான். நெறைய அயோக்கியத்தனம் பண்ணுவான். அவனுக்கு வந்து அதுதான் கடவுள். நமக்கு வந்து சத்துவ குணத்துல இருக்கக்கூடிய கடவுள் தான் நமக்கு கடவுள். அப்ப இது மாரி எல்லாம் மாறுபடுவது ஏன் என்றால், இந்த 3 குணபேதங்கள் தான் காரணம். இந்த 3 குணபேதங்களுக்கு எது காரணம்னா, மனசு தான் காரணம். அப்ப இப்படியே ஒவ்வொன்னா நம்ப பிடிச்சுக்கிட்டே போனோம்னா, அந்த செயின் லிங்க் வந்து கடைசியா எங்க வந்து முடிவும்? கடைசியில அப்படியே பிடிச்சுக்கிட்டே போனீங்கன்னா, ஒண்ணும் இல்லாம முடிஞ்சிரும். ஏன்னா, அங்க ஒண்ணுமே இருக்காது. கடைசியா எல்லாத்தையும் இழுத்து போட்டீங்கன்னா, செயின் பூரா கையில கடைசியா வரும். அந்த கடைசி அந்த லிங்க் வரும்போது நீங்க பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் ஒண்ணுமே இல்லைங்களேம்பீங்க. அந்த ஒண்ணுமே இல்லாதது தான் ஆத்மா. அது எதுலயுமே கனெக்ட் ஆகுறதே கிடையாது. அப்படிதான் இங்க இறைத்தன்மை இருக்கிறது. அப்ப அது வந்து இங்க இருமைகளில் இல்லவே இல்லை. அப்ப அது ஒன்றே, அந்த இருப்பு ஒன்றே முதலும், முடிவும் இல்லாமல் எப்போதும் இருக்கிறது அப்படின்ட்டாரா? அப்ப அதுதாங்க ஆதியும், அந்தமும் இல்லா அருட்பெரும் ஜோதி அப்படின்னு உங்களுக்கு நான் புரிய வைக்கிறேன் இந்த இடத்துல. அடுத்த ஸ்லோகம் 15. விருசக்ஸ்ய ஸ்வகதோ பேதः பத்ர புஷ்ப பலாதிபிः விருஷாந்தராத் சஜாதீயோ விஜாதீயः சிலாதீதः. இங்க என்ன சொல்றாருன்னா, இதையும் அருமையா இங்க புரிய வைக்கிறாரு. அதாவது இங்க சஜாதியா, விஜாதியாங்கிற 2 வார்த்தை வருது பார்த்தீங்களா? அதாவது சஜாதியம் அப்படின்னா, அதே வகையில இருக்கக்கூடிய வேறுபாடுகள். அதாவது இனம் மாறாமல் ஒரே வகையில பல வேறுபாடுகளை நம்ம பார்க்கலாம். எப்படி அத புரிஞ்சுக்கலாம்? சஜாதியம்னா ஒரு உதாரணம் சொல்லுங்க அப்படின்னா, இப்ப மனித இனம் அப்படின்னு ஒரு விஷயத்த எடுத்துக்கிட்டீங்கன்னா, எல்லாரும் மனித இனம் தான். ஆனா நம்ம ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாரி இருக்கிறோம்.
அப்ப ஒரே மனித இனத்தில் பல வேறுபாடுகள் இருக்கு இல்லையா? அதுக்கு பேரு சஜாதீயம் என்று பெயர். விஜாதீயம் என்றால் என்ன அப்படின்னா, விஜாதீயம் என்றால் வேறு வேறு வகையான வேறுபாடுகள். அப்ப விஜாதீயம் என்பது எப்படி எடுத்துக்கலாம்னா, இப்ப ஜீவன் அப்படிங்கிறது ஒரே வார்த்தை தான். ஆனா, அந்த ஜீவனிலே தாவரம் ஒரு மாதிரி இருக்கு, பறவை ஒரு மாரி இருக்கு, மிருகம் ஒரு மாரி இருக்கு, மனிதன் ஒரு மாரி இருக்கு. ஆனா, எல்லாத்துக்கும் சேர்த்து ஒட்டுமொத்தமா ஒரே வார்த்தை தான். அதுக்கு ஜீவன்னு பேரு. ஆனா, அந்த ஜீவனுடைய வடிவங்கள் மாறுகிறது. அப்ப இது பல்வேறு வகையான வேறுபாடுகளை சுட்டிக்காட்டுவதற்கு பேரு விஜாதீயம். அப்ப சஜாதீயம் அப்படின்னா, அந்த இடத்துல ஒரே வகையில் பல வேறுபாடுகள் அப்படிங்கிற பாயிண்ட்ட எடுத்துக்கணும். எதுக்கு இந்த இடத்துல இத சொல்றேன்னா, இந்த செய்யுள்ல அதான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அதாவது "விருட்சாந்தராத் சஜாதீயோ விஜாதீயக சீலாதீதக" அப்படின்னு சொல்லிட்டார். அப்ப இங்க என்ன அந்த இடத்துல புரிஞ்சுக்கணும் இந்த செயல்படி அப்படின்னு பார்த்தா, ஒரு பொருள் இருக்கு அப்படின்னா, அதுல பொதுவா 3 வகையான வேறுபாடுகளை நம் சாதாரணமாக காண முடியும் அப்படின்னு எடுத்து சொல்லி, இப்ப உதாரணத்துக்கு ஒரு மரம் இருக்கு அப்படின்னா, அந்த மரத்துல இலை, பூ, கனி அப்படிங்கிறது எப்படி நம்ம 3 விதமான விஷயங்கள பார்க்க முடியுது. ஒரு மரம் தான் இருக்கு. ஆனா, அந்த மரத்துல வந்து இலைகள் இருக்கு. அதுல பூ இருக்கு. அப்புறம் அதுல பழங்கள் இருக்கு. இது மாரி ஒரு 3 விஷயங்கள் ஒரு பொருள்ல நமக்கு தெரியுதா? அப்ப அதே இனத்தில் இருக்கின்ற வேறு ஒரு பொருளோட நம்ம கம்பேர் பண்றோம்னு வச்சுக்கோங்க. வேறு ஒரு மரம். ஒரே மரம் தான். ஒரு மரத்துல இலை, பூ, கனி இருப்பது போல இன்னொரு மரம் இருக்கு. ஆனா, அந்த மரம் வந்து முற்றிலும் இந்த மரத்தோடு பொருந்தாத வேறு ஒரு இனம். அப்ப அந்த மரத்துல வேற வேற மாரி விஷயங்கள் இருக்கலாம் இல்லையா? அப்ப இது மாதிரி இந்த 3 வேறுபாடுகளும் இந்த உலகப் பொருட்களின் இயல்பான அடையாளங்கள் அப்படிங்கிறத இந்த செய்யுள்ல சொல்றாரு. இந்த செய்யுள்ல அதான் சொல்றாரு. ஏன்னா, இங்க கடைசியா அவர் சொல்ற அந்த விஷயம் என்னன்னா, சிலாதீதகாங்கிறார்ல. சிலான்னா கல்லு. அந்த கல்லும் அதிலேயும் நெறைய மாற்றங்கள். அந்த மரம், கல் அப்படிங்கிற வேறுபாடுகள் வந்து மாறி மாறி படைப்புல இருக்கலாம். அதாவது எப்படி வந்து இந்த படைப்புல வந்து கல்லு, மண்ணு ஒரு மாதிரி இருக்கு. மரம் ஒரு மாதிரி இருக்கு. அப்புறம் மரங்களுக்கு அப்புறம் புழு, பூச்சிகள், அப்புறம் ஊர்வன, பறவைகள், மிருகங்கள், மனிதர்கள். அப்ப இது மாரி வேறுபாடுகள் பலவாக இருந்தாலும், அதையெல்லாம் எதை குறிப்பிடுகிறது? ஒரே இனமாகிய ஜீவன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த குறிப்பிட்டாலும், இந்த ஜீவ வேறுபாடுகள், இனபேதங்கள் எதன் அடிப்படையிலன்னா, 3 வகையான வேறுபாடுகளை வைத்து பார்த்தால், சஜாதீயம், விஜாதீயம் என்ற வேறுபாடு மட்டும் இல்லாம, இந்த மாறுபாடுகள் எப்படி உண்டாகுதுன்னா, ஸ்வகத பேதம் என்று உள்புற, வெளிப்புற வேறுபாடுகள். அதாவது உள்ளே, வெளியே அப்படிங்கிற வேறுபாடுகளை வைத்து இங்க சொல்ல வராங்க. அப்ப இந்த ஸ்லோகம் வந்து எந்த அடிப்படையில நமக்கு அத்வைதத்திற்கான ஒரு அடிப்படை அளவுகோலை தீர்மானிக்கிறது அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, ஸ்வகத பேதம் அப்படின்னா, அந்த உள்புற வேறுபாடுகள் அப்படிங்கிற விஷயத்துல வடிவங்கள் மாறி மாறி இருந்தாலும், உள்ள இருக்கிற ஆத்மா அந்த சைத்தன்யம் ஒன்றுதான். ஆனா வெளிய வந்து உருவங்கள்ல பலவாறாக நம்ம பார்க்க முடிகிறது. அப்ப இந்த வேறுபாடுகள் வந்து ஸ்வகத பேதத்தின் மூலமா பலவாறாக காணப்பட்டால், அதுக்கு பேரு ஒருமை அல்லங்கிற மாரி மனசு தீர்மானம் செய்யுது. அதே மாதிரி இன வேறுபாடுகள்ல சஜாதீயம் அப்படிங்கிற பேதம்ல, மனிதன் அப்படிங்கிற ஒரு உருவத்த எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, எல்லோரும் மனிதர்கள் தான். ஆனா நம்ம ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இருக்கிறோம். அப்ப நம்மிடத்திலேயே பல வேறுபாடுகள் இருக்கு. நீங்க ஒரு மாதிரி இருக்கீங்க, நான் ஒரு மாரி இருக்கிறேன். ஆனா நீங்களும் மனிதன் தான், நானும் மனிதன் தான். அப்ப பார்க்கும்போது மனிதர்கள் தான். ஆனா பார்வையில் பலவாறாக இருக்கிறோம். அப்ப இங்க ஒரு தனித்த ஒரு விஷயத்தை அது குறிப்பிடாமல் மாற்றி மாற்றி குறிப்பிடுது இல்லையா? அதனால அது சஜாதிய பேதம். அதே மாரி வேறு இன வேறுபாடுகள். அந்த இனம் வந்து மனிதன், மிருகம், பறவை என்று பிரிக்கும்போது விஜாதிய பேதம். அப்ப இது மாரி பேதங்கள் பலவாறாக இருக்கலாம். ஸ்வகத பேதம், சஜாதிய பேதம், விஜாதிய பேதம் என்ற 3 பேதங்களும் பலவாறாக இருந்தாலும், அந்த இருப்பினிடத்திலே இந்த 3 பேதங்களில் எதுவும் இல்லை. அத சொல்றதுக்கு தான் இத இப்படி புரிய வைக்கிறாரு. ஒரே இருப்பு இருக்கு. அந்த இருப்புல எந்த பேதமையும் இல்ல. ஆனா அந்த பேதமையே உண்டாகி இருப்பது போல இங்க நாம சஜாதியம், விஜாதியம், ஸ்வகத பேதம் என்ற பேதங்களை பிரித்துப் பார்ப்பது எதனாலன்னா, அறியாமையினாலே நாம் உண்டாக்கி வைத்திருக்கின்ற உலகத்தின் காரணமாக, ஏற்றி வைத்துக்கொண்ட எண்ணத்தின் காரணமாக, இது போன்ற பேதமைகளை உண்டாக்கி பார்க்கிறோம். அப்படி உண்டாக்கி பார்ப்பதினால் தான் நான் வேறு, நீ வேறு என்ற கருத்து வேறுபாடுகளில் திளைக்கிறோம். அப்ப இதை நம்ம கொஞ்சம் ஆழமா விசாரித்து பார்த்து விவேகத்தினால விழித்துக் கொண்டா, இப்ப இந்த அத்வைத வேதாந்தம் சொல்லுகின்ற ஆழமான உட்கருத்தை நம்ம ஆராய்ந்து பார்த்தா, எடுத்த உடனே அத்வைத வேதாந்தம் என்ன சொல்லுது? தத்துவமசி. நீ அதுவாகத்தான் இருக்கிறாய் அப்படின்னு சொல்லிடுது. அப்ப இந்த வார்த்தைய நம்ம முதல் முதல் கேட்ட உடனே நம்மளால ஏத்துக்க முடியலன்னு தான் நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம். நம்ம கடந்த செயல்லயே அத தான் நான் சொன்னேன். அது எப்படிங்க இவ்வளவு பெரிய உலகத்த இல்லங்கிறீங்க, அப்புறம் நீ அதுதாங்கிறீங்க, இதெல்லாம் கொஞ்சம் கூட சம்மந்தம் இல்லாம பேசிட்டு இருக்கிறீங்க. பிரம்மம் சத்தியம்ங்கிறீங்க, ஜகத்த மித்தியாங்கிறீங்க. இது எப்படிங்க என்னால ஏத்துக்கவே முடியல அப்படின்னு நம்ம சொல்றோம்.
அப்புறம் தத்துவமசிங்கிற மகா வாக்கியத்த கேட்கிறோம். அதையும் நம்மளால ஏத்துக்கவே முடியலன்னு சொல்றோம். ஏன்னா, அது எப்படிங்க நான் அதுவாக இருக்க முடியும்? அது எப்படிப்பட்டது? நான் எப்படிப்பட்டவன்? என்ன போய் அதுங்கிறீங்க அப்படின்னு நம்மளால ஏத்துக்க முடியலன்னு சொல்றோம் இல்லையா? அப்ப இது மாரி பேதங்கள் எல்லாம் ஏன் நம்ம இடத்துல ஏற்பட்டிருக்கு? இந்த ஸ்வகத பேதம், சஜாதீய பேதம், விஜாதீய பேதம் இருப்பதினால. ஏன்னா, இதுதான் நமக்கு பதிவுகள். இந்த பதிவுகள் எல்லாம் நமக்கு பல பிறவிகளாக வந்திருக்கு. இந்த பிறவியிலும் ஏற்றி வைக்கப்பட்டிருக்கு. ஏன்னா, இப்ப இந்த ஞான பாடத்துக்கு வர்றதுக்குள்ள நம்ம ஏகப்பட்ட விஷயங்கள ஏத்திக்கிட்டு தானே வந்திருக்கிறோம். இப்ப நம்ம என்ன பிறந்த குழந்தைக்கா இந்த அத்வைத வேதாந்த பாடம் எடுக்கிறோம்? இல்ல. அப்ப பிறந்த குழந்தைக்கு அத்வைத வேதாந்தம் டைரக்ட்டா எடுத்தா அது புரிஞ்சுக்குமா? இல்ல. அப்ப என்ன இதுக்கெல்லாம் பக்குவம் வரணும். அந்த புரிதல் வரணும். அப்ப இத்தன விஷயங்களையும் ஆராய்ந்து பார்த்து, இந்த பேதமைகள் என்னங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு, இந்த பேதமைகள் எல்லாம் எதுவும் இல்லை என்று நீக்குகின்ற நிலை வருது பார்த்தீங்களா? அதுக்கு பேர் தாங்க அத்விதீயம். ஏகம் அத்விதீயம். அதனால் தான் அந்த ஒன்று மட்டுமே இருக்கிறது. அந்த இருப்பு மட்டுமே இருக்கிறது. அது இரண்டற்றதாக இருக்கிறது. அதுதான் பிரம்மம். அதுதான் சத் அப்படின்ட்டு மிகப்பெரிய ஒரு உபனிஷத்து விஷயத்த இங்க அருமையா புரிய வைக்கிறாருங்க இந்த செயல்ல. அப்ப அதுக்கான விளக்கங்கள இப்படி எடுத்து போடுறாரு. ஸ்வகத பேதம், சஜாதீய பேதம், விஜாதீய பேதம் என்று சான்ஸ்கிரிட் வேர்ட யூஸ் பண்ணி இங்க அழகா புரிய வச்சுட்டாரு. அப்ப நாம இத வந்து நிதித்தியாசன முறையில ஆழ்ந்து ஆராய்ந்து பார்த்தா, பேத விவேக பயிற்சி எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப அமைதியாக நீங்க அமர்ந்து கொண்டு உங்க உடம்பையே நீங்க பார்க்கணும். இப்ப உங்க உடம்புல பார்த்தா, உங்க உடம்புக்குள்ளேயே பல பகுதிகள் இருக்கு. உள்ள குடல் இருக்குது, நுரையீரல் இருக்குது, லிவர் இருக்கு, கிட்னி இருக்கு. அப்ப உங்க உள் உறுப்புகள உங்களுக்கெல்லாம் எப்படியெல்லாம் சொல்லி வச்சிருக்காங்க, ஒரு பாடத்திட்டத்துல பார்க்கும்போது, அனாட்டமி படிக்கும்போது, இதுதாங்க குடலு, இதுதாங்க கிட்னி, இதுதாங்க லிவர்ன்னு சொல்லிக் குடுக்குறாங்க இல்லையா? அதெல்லாம் நம்ம உள் வாங்கியிருக்கிறோம்ல. நம்ம எப்படியும் உள்ள போய் பார்க்கல. நம்ம பாடத்திட்டத்துல பார்த்திருக்கோம். அதுக்கு தானே பரோட்ச ஞானம்னு பேரு. புத்தக அறிவுல நம்ம பதிவு பண்ணி வச்சிருக்கோம். நுரையீரல்னா இப்படி இருக்கும், கிட்னின்னா இப்படி இருக்கும், அப்படின்னு நம்ம பதிவு பண்ணி வச்சிருப்போம். அப்ப அந்த பதிவுகள் நமக்கு பேதத்த உண்டு பண்ணுது. பல உறுப்புகள் என்னிடத்திலே இருக்கிறது என்ற பேதத்தை உண்டு பண்ணுது. அந்த நிலையில நான் ஒரே உடல் என்ற அபிமானம் நீங்குது பார்த்தீங்களா? அப்ப இங்க என்னன்னா, இந்த ஸ்வகத பேதம் அப்படிங்கிறது உடலுக்குள்ள இருக்கிற பல்வேறு உறுப்புகள் இருக்கு இல்லையா? நம்ம பல உறுப்புகள பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இது வந்து குடல், இது எலும்பு, இது மஜ்ஜை, அப்புறம் அத விட்டா கிட்னி, லிவர் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அத நம்ம எப்ப பார்க்கிறோம்? பேதமை புத்தியால பிரிச்சு பார்த்தா நம்ம உடம்புக்குள்ள இத்தன உறுப்பு இருக்குன்னு தெரியும். ஆனா பேதமைய நீக்கி நீங்க இந்த உடலை நான் என்று அபிமானிச்சா, உங்களுக்கு மேல இருக்கிற உடம்பு மட்டும் தான் தெரியும். உள்ள இருக்கிற விஷயம் தெரியுமா? தெரியாது. அப்ப உள்ள இருக்கிற விஷயம் உங்களுக்கு தெரியாத வரைக்கும், உங்களுக்கு மேல இருக்கிற உடம்பு உங்களுக்கு நல்லா பிடிச்சிருக்கு பார்த்தீங்களா? நான் இப்ப பேசிக்கிட்டு இருக்கிறது ரொம்ப ஆழமான விஷயத்த பேசிக்கிட்டு இருக்கிறேன். ஏன்னா, இது வந்து சும்மா சின்ன சமாச்சாரம் கிடையாது. இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சத்த உங்களுக்குள்ள பார்க்கிற விஷயத்த இங்க சாஸ்திரம் சொல்லிட்டு இருக்கு. இத புரிஞ்சுக்கிறதுக்கு நுணுக்கமா உள்ள வரணும். சும்மா விளையாட்டுத்தனமாலாம் வந்தா இது புரியாதுங்க. புரிஞ்சுக்கிறவங்களுக்கு தான் புரியும். அவ்வளவுதான் நான் சொல்ல முடியும். ஏன்னா, இங்க வந்து இந்த ஒரு உடல் தான் உங்ககிட்ட இருக்கு. ஆனா, அந்த ஒரு உடல்ல உள் உறுப்புகள நீங்க தனித்தனியா ஆராய்ந்து பார்த்தா, உங்களுக்குள்ள குடல் இருக்கு, கிட்னி இருக்கு, லிவர் இருக்குன்னு பிரிச்சு பார்க்கிறது எப்படி உங்களுக்கு தெரிஞ்சுது? அதை பற்றிய ஒரு அறிவு வந்ததுனால, புத்தக அறிவ வச்சு எனக்கு கிட்னினா இப்படி இருக்கும், லிவர்னா இப்படி இருக்கும், லங்ஸ்னா இப்படி இருக்கும் அப்படின்னு நீங்க புரிஞ்சு வச்சு, நீங்க அத மனசுல பதிவு பண்ணி வச்சிருக்கலாம். ஆனா, அத பார்த்திருக்கீங்களா? பார்க்கவே இல்ல. ஃபோட்டோல வேணா பார்க்கலாம், அல்லது ஒரு புத்தகத்துல பார்க்கலாம், அல்லது வீடியோவுல பார்க்கலாம். ஆனா, நீங்க உங்க உடம்புல இருக்கிற உறுப்ப நீங்க அப்படி பார்க்கவே இல்ல. ஆனா, உங்கள பொறுத்தவரைக்கும் நீங்க யாருன்னு நான் இப்ப கேள்வி கேட்டா, இந்த முழு உடல் நான் அப்படின்னு இந்த முழு உடல் தான் நீங்க அபிமானம் பண்ணுவீங்களே தவிர, நீங்க உள்ள போய் அந்த கிட்னி தாங்க நானு, அந்த லிவர் தாங்க நானு, அந்த லங்ஸ் தாங்க நானுன்னு என்னைக்காவது சொல்லுவீங்களா? என்னைக்குமே சொல்ல முடியாது. இந்த அபிமானத்தோட வித்தியாசத்த நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரே உடலுக்குள்ள பல்வேறு பகுதிகள் இருக்கலாம். அந்த பல்வேறு பகுதிகளும் ஒரு உடலுக்குள்ளே இருப்பதினால, அது பேதமை ஆகி விடுகிறது. ஆனால் அதை பேதமை இல்லாமல் பார்க்கவும் முடியும். ஆனால் பேதமையோடு பார்த்தால், அதுக்கு பேரு ஸ்வகத பேதம் என்று பெயர். இதுதான் இங்க அத்வைத வேதாந்தத்தினுடைய ஆழமான சப்ஜெக்ட். இதெல்லாம் சான்ஸ்கிரிட் வேர்டு. ஆனா இத இன் டெப்த்தா புரிஞ்சுக்கணும். அப்ப ஸ்வகத பேதம் என்றால், அமைதியாக அமர்ந்து உங்களுடைய உடலை உள்நோக்கி பார்த்தால், உடலுக்குள்ள இருக்கின்ற உள் உறுப்புகள் எல்லாம் தெரியும். ஆனால் அந்த அத்தனை உள் உறுப்புகளையும் உள்ளடக்கிய ஒரே உடல் உங்களுடைய உடல். அப்ப உங்களுடைய ஒரு உடலுக்குள்ளே இப்படி 1000 விஷயங்கள் இருக்கலாம். அதை பிரித்து பார்க்கின்ற மனதுக்கு, அதற்கு ஸ்வகத பேதம் என்று பெயர் வைக்கப்பட்டிருக்கிறது. அப்ப அது மாரியே நீங்க பிற உடல்களை பார்க்கலாம். இப்ப எப்படி ராமசாமி தன்னுடைய உடம்புக்குள்ள இருக்கிற கிட்னி, லிவரு, லங்ஸ்ன்னு பார்த்துக்கிட்டு, அது வேற, நான் வேறன்னு இப்ப தான் புரிஞ்சு பார்த்தாரு. அப்புறம் கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி பார்த்துட்டு, அதெல்லாம் உள்ள இருக்கிற உறுப்பு. ஆனா இதெல்லாம் சேர்ந்து நான் ராமசாமி அப்படின்னு இப்ப அவரு நம்ப ஆரம்பிச்சுட்டாரு. அவருடைய உடம்ப முழுசா இப்போ
இந்த ஹோல் பாடி தான் நான் அப்படின்னு அவர் தன்னுடைய உடம்ப மட்டும் இப்ப நம்பிக்கிட்டாரு. அந்த கிட்னி நான் இல்ல, அந்த லிவர் நான் இல்ல அப்படிங்கிற அளவுக்கு அதிலிருந்து கொஞ்சம் விலகி, இந்த ஒட்டுமொத்த உடல் நான் என்று புரிஞ்சுக்கிட்டாரா? அந்த நிலைய கடந்து, இப்ப ராமசாமி இன்னொரு நிலையில போய் சிக்கிக்கிறாரு. அது என்ன தெரியுமா? தனக்கு பக்கத்துல குப்புசாமி உட்கார்ந்திருக்காரு. தனக்கு எதிர்ல கமலா உட்கார்ந்திருக்காங்க. அந்த பக்கம் விமலா உட்கார்ந்திருக்காங்க. அப்படின்ட்டு பல்வேறு உடல்களை பார்க்கிறார். ஆனால் ஒரே இனம் இப்ப மனித இனத்துக்குள்ள தான் ராமசாமி இருக்காரு. ஆனா அதே மனித இனத்திலே வெளியே வந்து குப்புசாமிய பார்க்கிறார், கமலாவ பார்க்கிறார், விமலாவ பார்க்கிறார். அதுக்கு பேரு சஜாதீய பேதம் என்று பெயர். இது நான் சொல்றது வந்து இந்த பாடம் இப்படிதான் நீங்க புரிஞ்சுக்கணும். ஏன்னா இதெல்லாம் வந்து லெசன்ஸ்ங்கிறதுனால கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி கவனிச்சா தான் புரியும். அப்ப சஜாதீய பேதம் என்றால் ஒரே இனம். நானும் மனிதன், அவனும் மனிதன். ஆனால் அவன் வேறு, நான் வேறுங்கிற பேதம் இப்ப வந்துருச்சா? இதுக்கு முன்னாடி நானுங்கிற உடல் அபிமானம் மட்டும் வருது. ஆனா குடல் நான் இல்ல, எலும்பு நான் இல்ல, கிட்னி நான் இல்லங்கிற பேதமையிலிருந்து உங்களால விடுபட முடிஞ்சுதா? எப்படி விடுபட்டீங்க? அத பிரிச்சு பார்க்காம இந்த உடம்ப நானுன்னு நம்புனதுனால விடுபட்டீங்க. பிரிச்சு பார்த்தீங்கன்னா, நீங்க ஒரு உடம்பா? இல்ல. அதுக்குள்ள ஓராயிரம் உறுப்புகள் இருக்கு. இன்னும் இன் டெப்த்தா போனீங்கன்னா, பல செல்கள் இருக்கு. அப்ப எத்தன செல்லோ, அத்தன செல்லும் சேர்ந்து தான் நீங்க. அப்ப எத்தன ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கணும். ஒவ்வொரு செல்லையும் எடுத்து எண்ணிக்கிட்டு உட்கார்ந்திருக்கணும். இதெல்லாம் இதுவும் நான் தாங்க, இதுவும் நான் தாங்க, இந்த செல்லும் நான் தாங்க. அப்படின்னு நீங்க உங்கள அபிமானிக்க ஆரம்பிச்சீங்கன்னா, எத்தன பேரா இருப்பீங்க நீங்க. பல கோடி, பல மில்லியன், பல பில்லியன் கணக்குல நீங்க உள்ள இருப்பீங்கல்ல. அப்ப இப்படிப்பட்ட நானா அது? இல்லவே இல்ல. நான் இந்த ஒரே உடம்பு தான் நான் அப்படின்னு ரொம்ப கூலா சொல்லிட்டோம். அப்ப அது மாதிரி ஒரு கூலா சொல்ல முடியறதுல இருந்து நம்ம எப்ப விடுபடுறோம்? ஸ்வகத பேதத்திலிருந்து விடுபடும்போது நடக்குதுயா. அது மாரி சஜாதிய பேதம் என்பது, நான் தனித்து அபிமானிக்கின்ற ராமசாமி இந்த உடம்புங்கிற எண்ணத்த விட்டு, இப்ப நம்ம என்ன பண்ணிட்டோம்? நெறைய பேர் இருக்காங்க. வெளிய ஒரு குப்புசாமி இருக்காரு, கமலா இருக்காங்க, விமலா இருக்காங்கன்னு பல உடல்களை பார்க்கிற பேதமைக்கு பேரு இன வேறுபாடு. அதுக்கு வந்து சஜாதிய வேறுபாடு, சஜாதிய பேதம் என்று பெயர். அப்ப இத கடந்து இன்னும் சில நிலைக்கு போறோம். அது எப்படி போறோம்? அந்த உடம்புல இருக்கிறது குப்புசாமி, இந்த உடம்புல இருக்கிறது கமலா. ஆனா இதையும் கடந்து பாருங்க. அந்த உடம்புல இருக்கிறது நாயி, இந்த உடம்புல இருக்கிறது எருமை, அந்த உடம்புல இருக்கிறது மாடு. அப்புறம் அந்த உடம்புல இருக்கிறது தாவரம். அப்படின்னு இப்ப இன்னும் சில வேறுபாடுகளை பார்க்கிறோம் இல்லையா? இதுக்கு பேரு விஜாதீய பேதம். அப்ப இது மாரி இந்த 3 பேதங்களும் மனசு தான் உருவாக்கி வச்சிருக்குங்கிறாரு இங்க. வித்யாரண்யர் சொல்ல வர்ற ஆழமான உட்பொருள் என்னன்னா, இங்க இந்த கிரியேஷன நாம தான் கிரியேட் பண்ணி, பலவாறாக நம்ம பிரிச்சு பார்க்கிற அந்த பேதமை வந்து மனதினுடைய ஒரு முக்கியமான அம்சம். இது இந்த பேதங்கள் எல்லாம் மனம் உண்டாக்கி கொண்ட முக்கியமான விஷயம். அப்ப இத நம்ம கொஞ்சம் இது மாரி ஆராய்ந்து பார்த்தா, இப்ப நம்ம இந்த இடத்துல என்ன கேள்வி கேட்டுக்கலாம்? இந்த 3 பேதங்களும் இல்லாமல் ஏதாவது இருக்க முடியுமா? அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா, இருக்குது. 3 பேதங்களும் பேதமற்ற ஒரு விஷயம் இருக்கிறது. அதுதான் இருப்பு அப்படின்னு அருமையா புரிய வைக்கிறாரு இங்க வித்யாரண்யர். ஏன்னா, இங்க பேதமை அப்படிங்கிறதெல்லாம் இந்த வெளி விஷயங்களை வைத்துக்கொண்டு இந்த உடலையும், இந்த உடல் சார்ந்த உறுப்புகளையும், அப்புறம் இந்த உலகத்தையும் வைத்துக்கொண்டு நம்மால் உண்டாக்கப்பட்டவைகள் எல்லாம் இப்படி பலவாறாக தெரிந்தாலும், எதுவுமே சம்பந்தப்படாத பேதமற்ற ஒரு விஷயம் இருக்கிறது. அதுதான் இருப்பு. அதுவே நான் என்று அமைதி கொள்வாயாக. இதுதான் நிதித்தியாசனத்தினுடைய ஆழமான உட்பொருள்ங்க. இப்ப நான் சொன்னது வந்து நிதித்தியாசனத்துல நீங்க எப்படி நிக்கணுங்கிறதுக்கான க்ளூ குடுத்தேன். அந்த க்ளூவுல இந்த பேதமைய சொல்லிக் குடுத்தேன். அதாவது சஜாதிய, விஜாதிய, ஸ்வகத பேதம். இந்த 3 பேதங்களும் இல்லாமல் நான் இருக்கிறேன். நானோ இருப்பு. நான் வருவதும் இல்லை, போவதும் இல்லை. என்னால் எதுவும் படைக்கப்படவே இல்லை. ஆனால் படைப்பது போலவும், அதை அனுபவிப்பது போலவும் தோன்றுவதெல்லாம் மனதின் தோற்றம் மாத்திரமே. அப்ப இதுதான் நமக்கு ஜகத் மித்யாங்கிறதுக்கான விளக்கங்க. அப்ப இங்க மனசு இருக்கிற வரைக்கும் இந்த உலகம் இருக்கும். மனசு இல்லன்னா உலகம் காணாம போயிடும். அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே நிரூபிச்சிருக்கோம். அதுதான் ஆழ்ந்த உறக்கம். அப்ப இங்க நீங்க வந்து கீழ இறங்குனீங்கன்னா, மனசுக்குள்ள வந்தா இவ்வளவு பெரிய பிரம்மாண்ட உலகத்த படைக்க முடியும். நீங்க மேல ஏறுனீங்கன்னா, மனதை கடந்து அந்த அறிவா பிரகாசிக்க தொடங்கும்போது உலகம் மறைஞ்சிடும். உங்களுடைய இருப்பு மட்டும் உங்களுக்கு தெரியும். அப்ப இதுதான் இங்க நிதித்தியாசனத்துல நடைமுறைப்படுத்த வேண்டிய வழிமுறைகளாக இங்க இத வச்சுக்கணும். அப்ப இங்க சாதகர்களுக்கான உபதேச குறிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு தனி ஆத்மா அப்படின்னு நீங்க உங்கள ஆத்மாவா இப்ப நீங்க அப்டேட் பண்ணிட்டீங்கன்னா, அது சஜாதிய பேதத்திலிருந்து வருகிறது. என் உடல், என் மனம் என்ற எண்ணம் வந்துட்டா, அது ஸ்வகத பேதத்தின் அடையாளம். அத்வைத சாதனை இங்க என்னன்னா, இந்த 3 பேதங்களையும் அறிவால் தூண்டுவதுதான் உண்மையான சாதனை. ஆக பேதம் காண்பவன், பேதமற்றவன் அப்படிங்கிற அந்த இருமைகள் இருக்கின்ற வரைக்கும் அங்க மனசு இருக்கும். ஆனா பேதமை காண்பது, பேதமை அற்றது அப்படிங்கிற 2 விஷயங்களுக்கும் நடுநாயகமாக எது நிற்கிறதோ,
அது ஆத்மா. அப்ப இங்க வந்து நம்ம ஒரே ஒரு வரியில இந்த செயலுக்கான அருமையான விளக்கம் குடுக்கணும்னா என்ன குடுக்கலாம்னா, பேதம் இருக்கின்ற இடமெல்லாம் ஜகத், இந்த உலகம். அப்ப பேதம் இல்லாத எதுவோ அதுவே இருப்பு, அதுவே நான். அப்படிங்கிறது தான் இந்த ஸ்லோகத்தினுடைய ஆழமான உட்பொருள்ங்க. அப்ப இங்க வந்து நீங்க கடைசியா சுத்தி முத்தி எப்படி வந்தாலும், அந்த இருப்புங்கிற ஒரு விஷயத்துக்குள்ள நீங்க வந்துட்டீங்கன்னா, அந்த இருப்பே நீங்க தான். நீங்க இருக்கிறதுனால தான் இங்க எல்லாம் இருக்கு. நீங்க இல்லன்னா இங்க எதுவுமே கிடையாது. இதுதான் இந்த அத்வைத வேதாந்தத்தினுடைய மிக, மிக ஆழமான விஷயம். ஆனா இத வந்து நம்மளால அவ்வளவு சீக்கிரம் ஏத்துக்க முடியாது. ஏன்னா, நான் இருக்கிறதுனால எப்படிங்க இவ்வளவு இருக்குன்னு நம்ம கேள்வி எழுப்பி, எழுப்பி கேட்போம். ஆனா அதுக்கு விளக்கம் இப்படி திருப்பி, திருப்பி குடுப்பாங்க. நீங்க அத ஆழமா புரிஞ்சுக்கிட்டா மட்டும் தான், இங்க இதுல நீங்க சைன் பண்ண முடியும், ஜெயிக்க முடியும். இல்லன்னா நீங்க திருப்பி, திருப்பி சந்தேகத்திலேயே சுத்திக்கிட்டு இருக்க வேண்டியது தான். ஏன் நமக்கு சந்தேகம் வருது அப்படின்னா, நம்ம இத சரியா உள்வாங்காதது தான் காரணம். நம்ம இந்த பாடத்திட்டத்த வந்து ரொம்ப டீப்பா கவனிக்கணும். ஒவ்வொரு விஷயமும் நுணுக்கமா கவனிக்கணும். அப்பதான் நமக்கு அது புரியும். அந்த புரிதல் வந்து ஒரு முறை புரியாவிட்டாலும், இன்னொரு முறை புரியும். வேற ஒரு ஆங்கிள்ல சொல்லும்போது புரியும். ஒரு ஆங்கிள்ல சொல்லும்போது புரியாம போலாம். இன்னொரு ஆங்கிள்ல சொல்லும்போது புரிஞ்சுக்கலாம். அப்ப இது வந்து அவங்க அவங்களுடைய பக்குவத்துக்கு தகுந்த மாரி தான் மனசு வந்து புரிஞ்சுக்கும். அதுக்கு தான் இந்த பாடங்கள வந்து ரிஷிகள் மாத்தி மாத்தி குடுப்பாங்க. இப்ப நாமளே கேள்வி கேட்கலாம். என்னங்க இவ்ளோ விஷயம் தேவையா? ஒரு உபநிஷத்துல இத பத்தி சொல்லிட்டா நம்ம புரிஞ்சுக்க மாட்டோமான்னு கேட்டா, ஒரு உபநிஷத்துல சொல்லும்போது ஒரு சிலருக்கு புரியும். ஒரு சிலருக்கு அது புரியவே புரியாது. இப்ப கட உபநிஷத்து எடுக்கும்போது இதே விஷயத்த பேசும். ஆனா, அந்த கட உபநிஷதம் படிச்ச ஒரு சிலர் வந்து புரிஞ்சுக்குவாங்க. ஓ! ஆத்மானா இப்படிதான் எனக்கு தெரிஞ்சு போச்சு. நான் அதுவா தான் இருக்கிறேன்ட்டு அப்படியே அந்த கட உபநிஷத்து கற்றுக்கொண்டவர்கள்ல பல பேர் ஆத்மாவா பிரகாசிக்க ஆரம்பிச்சுருவாங்க. ஆனா, பெரும்பாலானவங்க அந்த ஆத்மாவா பிரகாசிக்க முடியாத இருக்கிறவங்கலாம், அடுத்தது தைத்திரிய உபநிஷத்து கேட்பாங்க. அப்ப அவங்களுக்கு ஒரு விஷயங்கள் அதுல புரியாது, இதுல புரியும். அப்ப உடனே அவங்களுக்கு ஓ! அந்த இடத்துல நான் அத அப்படி புரிஞ்சுகிட்டு இருந்தேன். இப்ப இந்த இடத்துல அது கிளியர் பிக்சர் கிடைச்சிருக்கு. அப்ப நான் ஆத்மா தான். அப்படின்னு ஒரு கேட்டகரி பீப்பிள்ஸ் வந்து தைத்திரிய உபநிஷத்து கேட்கும்போதே தன்னை உணர்ந்துருவாங்க. அப்ப கட உபநிஷத்துல உணராதவர்கள் 2வது உபநிஷத்து தைத்திரிய உபநிஷத்து கேட்கும்போது உணர்ந்து அந்த நிலையை அடைந்தவர்கள் இருக்கிறாங்க. ஒருத்தருக்கு 10 உபதேசம் கேட்பாங்க. அப்பவும் உணர முடியாது. அப்ப அவங்க மாத்தி, மாத்தி 10 உபதேசம் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஆனா, ஒண்ணுல கூட என்னால அந்த நிலைக்கு போக முடியலன்னு சொன்னா என்ன காரணம்னா, அந்த உபநிஷத்த அவங்க உள்வாங்குவது தான் பிரச்சனை. சரியா அவங்க அத கவனம் குடுத்து கேட்கல. அத வந்து டெப்த்தா பார்க்கல அப்படிங்கிறது தான் ப்ராப்ளம். உபநிஷத்துல ப்ராப்ளம் இல்ல. அத உள்வாங்கியவர்கள் இருக்கிற ப்ராப்ளம். அது நாம தான் மாத்திக்கணும். அப்ப அதனால இப்ப எத்தன பாடம் எடுத்தாலும், ஒரு விஷயத்துல புரியாது, இன்னொரு விஷயத்துல புரியணும். புரியலன்னா இன்னொரு விஷயத்திலயாவது புரிஞ்சுக்கணும். ஆனா எத்தன சொன்னாலும் என்னால புரிஞ்சுக்கவே முடியல அப்படின்னா, அவங்க பாடம் கேட்கல. சும்மா பாடம் படிக்கிற மாரி வந்துட்டு போயிட்டு இருக்காங்க. அப்படிதான் நெறைய பேரு. நான் தான் சொல்லிட்டேன்ல 50 மாணவர்கள் வகுப்பறைக்குள்ள வராங்கன்னா, முன்னாடி பெஞ்சுல இருக்கிற 5 பேர் தான் பாடம் படிப்பாங்க. மீதி 45 பேர் வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்க. அதுல கடைசி லாஸ்ட் 5 பெஞ்ச் இருக்கிற நபர்கள் வந்து சொல்ல வேண்டியதே இல்ல. அவங்க ஸ்கூலுக்குள்ள வருவாங்க, போவாங்க. ஆனா ஒரு நாளும் வகுப்ப கவனிக்கவே மாட்டாங்க. ஏன்னா, அவங்க பின்னாடி அரட்டை அடிக்கிறதுக்கும், புக்ஸ்ல வச்சுக்கிட்டு எதையாவது கதை புக் வச்சுக்கிட்டு படிக்கிறதுக்கு தான் வருவாங்க. அவங்க நானும் ஸ்கூலுக்கு போறேன் அப்படிங்கிற மாரி வந்துட்டு போயிட்டு இருப்பாங்க. ஆனா பாடத்த படிச்சு பாஸ் ஆக மாட்டாங்க. அந்த லாஸ்ட் பெஞ்ச் எல்லாம் மேக்ஸிமம் ஃபெயில் ஆயிடும். இதெல்லாம் நம்ம படிக்கிற காலத்திலேயே பார்த்திருப்போம். அப்ப என்ன காரணம்? அதுக்கு தான் பழமொழி சொல்லுவாங்கல்ல, "என் புருஷனும் கச்சேரிக்கு போறான்" அப்படிங்கிற மாரி, அவங்களும் நானும் ஸ்கூலுக்கு போறேன் அப்படின்ட்டு ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துட்டு இருப்பாங்க. பட் ஆனா பாஸ் ஆக மாட்டாங்க. அதுக்கு காரணம் என்னன்னா 10ஓடு 11ஆ அந்த ஸ்கூலுக்கு வந்துட்டு போறது. அப்படிதான் இங்க பாடமும் நெறைய பேர் 10ஓடு 11ஆ வந்துட்டு போனா இந்த ப்ராப்ளம் வரும். அப்ப அதனால நீங்க இந்த பாடமெல்லாம் கேட்கும்போது ரொம்ப இன் டெப்த்தா கேட்கணும். என்ன சொல்ல வராங்க? ரொம்ப நுணுக்கமான விஷயம். அந்த பேதமைகள எப்படி பிரிச்சு காட்டுறாங்க? இந்த ஒரு உடல்ல இருக்கிற உள் உறுப்புகள நம்ம பிரிச்சா நம்ம வேற வேறயா போயிடுறோம். ஆனா அத ஒண்ணுன்னு நெனைக்கும்போது நம்ம இந்த உடலா நம்புறோம். அப்ப இப்படிப்பட்ட இந்த உடல நான் என்று அபிமானிப்பதனால இன்னொரு உடல நான் வேறா நெனைக்கிறேன். அப்ப இத்தன உடலுடைய பேதமையில எனக்கு இந்த உலகம் விரியுது. அப்ப இன்னும் கொஞ்சம் நான் டெப்த்தா போய் பார்த்தா, என்னுடைய உடம்புக்குள்ள இருக்கிற குடலு, எலும்பு, லிவரு, கிட்னி எல்லாம் என்னதுதான் நான் எப்படி அழகா புரிஞ்சுகிட்டு இந்த உடல் நான்னு புரிஞ்சுக்கிட்டேனோ, அது மாரி இந்த உலகத்துல இருக்கிற ஒட்டுமொத்த உடலும் நான் தான்னு புரிஞ்சுக்கிற ஒரு பக்குவம் வரும்போது நீங்க ஈஸ்வரனா மாறுவீங்க. இப்ப நீங்க சாதாரண மனிதனா இருக்கிற வரைக்கும் உங்களுடைய உடம்புல இருக்கிற குடலு, எலும்பு மட்டும் தான் உங்களால நானுன்னு அபிமானிக்க முடியுது. ஆனா இந்த ஒட்டுமொத்த உலகத்த நான் உங்களால அபிமானிக்க முடியல. ஏன்? நீங்க அவன் வேற, நான் வேறன்னு பார்த்துக்கிட்டு இருக்கிறதுனால. அது மாரி இப்ப தன்னுடைய உடம்புக்குள்ள இருக்கிற உள் உறுப்புகள வந்து இது கிட்னி, இது லிவர்ன்னு நீங்க பிரிச்சு பார்த்துட்டு இருக்கிற வரைக்கும் நீங்க எப்படி ஒரு ஆள் ஆக முடியும்? ஒரு ஆள் ஆக முடியாதுல்ல. அப்ப நீங்க அந்த பேதமை இருக்கிற வரைக்கும் நான் தான் இதுன்னு உங்களால எப்படி ஏத்துக்கொள்ள முடியாதோ, அதுபோல இந்த ஒட்டுமொத்த உலகமும் நான் தான் என்று உங்களால் ஏத்துக்கொள்ள முடியாது. அப்ப எப்ப ஏத்துக்க முடியும்? அந்த புரிதல் வரும்போது தான் ஏத்துக்க முடியும். அப்ப அதுக்கு தான் இந்த பாடத்திட்டங்கள்ல நம்ம இவ்வளவு டீப்பா
பயணம் செய்ய வேண்டி இருக்குது அப்படிங்கிறத இங்க நீங்க புரிஞ்சுக்குங்க. அடுத்தது ஸ்லோகம் 16. ததா சத்து வஸ்துனோ பேத த்ரயம் பிராப்தம் நிவார்யதே ஐக்கிய அவதாரண துவைத பிரதிஷேதைஸ் திரிபிக் கர்மாத் அப்படின்னு ஒரு அருமையான வார்த்தையை இங்க சொல்றார். இந்த 16வது ஸ்லோகம் என்ன சொல்றதுன்னா, இப்ப எப்படி அந்த முன்னாடி நம்ம பார்த்த சத்து அப்படிங்கிற ஒரு உண்மை பொருள்ல 3 விதமான பேதமைகள், வேறுபாடுகள் தோன்றுவதாக நம்ம பார்த்து கடைசியில அதெல்லாம் விசாரித்து பார்த்தா, அந்த 3ம் 3 வகையான மனதின் கற்பிதம் தான். அப்ப அந்த கற்பிதத்தை நம்ம புரிந்து கொண்டு, அதை நாம் நிராகரிப்பு செய்து நீக்கி விடுகிறோம் அல்லவா? அதுபோல இங்க புரிய வைக்கிறார். எப்படி புரிய வைக்கிறார்ன்னா, முதல்ல நம்ம ஒரு பாயிண்ட் எடுத்து ஒருமையை உறுதி செய்ய வேண்டும். 2 இல்லை என்பதை கண்டிப்பாக நம்ம மறுக்க வேண்டும். பேதத்தை முழுமையாக நிராகரிக்க வேண்டும். இப்ப இந்த 3 பாயிண்ட் நாம கண்டிப்பா இங்க உள்ள வச்சுக்கணும் அப்படிங்கிறத இங்க அழகா புரிய வைக்கிறாரு. ஐக்கிய அவதாரண துவைத பிரதிஷேததை திரிபி கிரமாத். அப்ப இந்த பேதமை முழுமையாக நிராகரிக்கப்படுவது. அத எப்படி இத நம்ம புரிஞ்சுக்கலாம்? ஐக்கிய அவதாரணான்னா ஒருமையை உறுதி செய்வதினால, துவைத இன்னொரு வார்த்தை சொல்றாரு பாருங்க. துவைத பிரதிஷேதைஸ் அப்படின்னா இரட்டையை மறுப்பதினால, இருமைகளை மறுப்பதினால. 3வதாக திரிபிகி கிரமாத் அப்படின்ட்டாரு. 3வதாக வருவது வரிசை பிரகாரம் பார்க்கும்போது, இந்த பேதங்களை நிராகரிப்பதினால. அப்ப இந்த மாரி 3 விஷயங்கள நாம கரெக்ட்டா புரிஞ்சுகிட்டு, ஒருமையை உறுதி செய்வதிலயும், இருமைகளை மறுப்பதிலயும், பேதத்தை முழுமையாக நம்ம நிராகரிப்பதில மட்டும் தான் நம்முடைய இருப்பு நமக்கு தெரிய வரும். அப்படிங்கிறது தான் இந்த பாடத்தின் இந்த செயலினுடைய முக்கிய அம்சமா நம்ம இங்க பார்க்கிறோம். அப்ப போன ஸ்லோகத்துல சொல்லப்பட்ட ஸ்வகத, சஜாதீய, விஜாதீய அப்படிங்கிற 3 வேறுபாடுகள் இந்த உலகப் பொருட்களுக்கே உரித்தானவைகள் என்று நம்ம பார்த்தோம். ஏன்னா, அங்க நம்முடைய மனம் தான் அப்படி பலவாறாக புரிஞ்சு வச்சுக்கிட்டு, ஸ்வகத பேதம், சஜாதீய பேதம், விஜாதீய பேதம் என்று இப்படி 3 விதமான பேதமைகளை உண்டு பண்ணி, இந்த உலகப் பொருட்கள்ல இப்படி பலவாறாக பார்த்துக் கொண்டிருக்கு. ஆனா, சத்து என்கின்ற பிரம்மத்திடத்திலே, ஆத்மாவிடத்திலே எந்த வேறுபாடுகளும் உண்மையில் இல்லவே இல்லை. அப்ப வேதாந்த சாஸ்திரம் 3 படிகளாக வருகின்ற இந்த வேறுபாடுகளை முழுமையாகவே நீக்குகிறது. அப்படிங்கிறது இந்த ஸ்லோகத்தின் மூலமா நமக்கு புரிய வருது. அப்ப இங்க 3 பேதங்களை எப்படி நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா நெகேஷன் பண்ணலாம், நீக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப ஐக்கிய அவதாரணம் அப்படின்னா, ஒருமையை கண்டிப்பா உறுதி செய்யணும். ஏன்னா இருப்பது ஒன்றே, அது இருப்பு மாத்திரமே அப்படிங்கிறதுல உங்களுக்கு கண்டிப்பா ஒரு உறுதிப்பாடு வரணும். அப்ப சத்து என்ற ஒன்று மட்டும் தான் இங்க இருக்கிறது. அது வந்து உள்ளே, வெளியேங்கிற அந்த ஸ்வகத பேதத்தினால் பிரித்து பார்க்கப்பட்டது. அது நீங்கும்போது இருப்பது ஒன்றே என்று நமக்கு புரிய வரும். அது எப்படி நம்ம ஸ்வகத பேதத்த நீக்கணும்? இந்த உடம்புக்குள்ள இருக்கிற லிவரு, கிட்னி அப்படின்னு பல பேதமை வச்சுக்காம, இந்த உடம்பு தான் நான் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கும்போது அத நீக்கிட்டோம். ஸ்வகத பேதத்த நீக்கிட்டு, இந்த உடலை நான் என்று அபிமானித்தோம். அப்ப எனக்கு அந்த குடல் பத்தியோ, உள்ள இருக்கிற அந்த மஜ்ஜை பத்தியோ, அல்லது எலும்ப பத்தியோ, இல்ல அதையும் தாண்டி கிட்னிய பத்தியோ, லிவர பத்தியோ, லங்ஸ பத்தியோ நான் கவலைப்பட மாட்டேன். ஏன்னா, நான் இந்த உடம்பு அப்படிங்கிற ஒரே அபிமானம் மட்டும் எனக்கு இருக்கும். அப்ப எனக்கு உள்ள பல வேறுபாடுகள் நீங்கியதற்கு காரணம் இந்த ஒரே உடல். அது மாரி இங்க உலகம் அப்படிங்கிற பல்வேறுபாடுகள் நீங்குவதற்கு ஒன்றே ஒன்று இருக்கிறது. அதுதான் சத்து என்று புரிந்துவிட்டால், இங்கு எல்லாவற்றையும் நீக்கிட முடியும் என்பதுதான் இங்க அத்வைதத்தினுடைய ஆழமான சாரம். அப்ப முதல்ல வந்து ஒருமையை உறுதி செய்யணும். பல பேதமைகளை நீக்கிக் கொள்ள வேண்டும். அதுல இருமைகளை கண்டிப்பாக மறுக்க வேண்டும். 2வதாக ஒரு விஷயம் இல்லவே இல்லை என்பதில் நாம் தெளிவாக இருக்க வேண்டும். அதான் சஜாதீய பேதம். அந்த சஜாதீய பேதத்தில 2வது விஷயம் ஒண்ணு இல்லை என்று நீக்கப்பட வேண்டும். அப்புறம் 3வதாக இந்த மாரி எந்த வேறுபாடுகளும் இல்லை. இருப்பது ஒன்றே அப்படின்னு இந்த 3ம் நீங்கிய பிறகு, அந்த சத்து மட்டும் இருக்கிறது பார்த்தீங்களா? அதுதாங்க ஏக்கம் அத்விதீயம் அப்படின்ட்டு இந்த செயல்ல அழகா புரிய வச்சுட்டாரு. ஏக்கம் அத்விதீயம் என்றால் ஒன்று மட்டுமே இருக்கிறது. அது எவ்வாறு இருக்கிறது? இரண்டற்றதாக இருக்கிறது. அப்படிங்கிறத அருமையா புரிய வைக்கிறது தான் இந்த செயலினுடைய ஆழமான உட்பொருள். இப்ப அது பேதமற்றது என்று நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். இப்ப நம்ம கேட்கலாம். ஏங்க ஏக்கம் மட்டும் சொன்னா போதாதா? அது எதுக்குங்க அத்விதீயம் அப்படின்னு வேற திருப்பி ஒரு வார்த்தை சொல்லணும்? அது இரண்டற்றதுன்னு ஏங்க திருப்பி சொல்லணும்? அப்படின்னு நம்ம கேள்வி கேட்டா, இங்க இரண்டற்றது அப்படிங்கிற வார்த்தைய போட்டதனுடைய நோக்கமே ஒன்று மட்டுமே இருக்கிறது அப்படின்னு தான் அதுக்கு பொருள். ஆனா நீங்க ஒன்று இருக்கிறது அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா, அப்ப 2வது என்ன இருக்கிறதுன்னு ஒரு கேள்வி வந்துடும். நீங்க பாயிண்ட் நல்லா புரிஞ்சுக்கணும். இங்க வந்து அத்வைத வேதாந்தம் வந்து ரொம்ப ஆழமான விஷயத்த பேசும். அதே மாதிரி ரொம்ப சாதாரணமா பேசிடாது.
இப்ப நம்மள மாரிலாம் யோசிச்சு பேச மாட்டாங்க ரிஷிகள் எல்லாம். அவங்கலாம் உள்ள இருந்து உணர்வுல வந்தவங்களா இருக்கிறதுனால, அவங்க ஏன் அத்விதீயம் அப்படிங்கிற வார்த்தைய யூஸ் பண்றாங்க? அப்படின்னு நீங்க கேள்வி கேட்கலாம். ஏங்க 2 சொல்லணுமா? 1 மட்டும் சொல்லிட்டா முடிஞ்சுதுங்க இல்லைங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ நான் சொல்றேன், "1 இருக்குதுங்க" அப்படின்னேன். உடனே நீங்க என்ன சொல்லுவீங்க? "1 இருக்குது சரிங்க. அப்ப இன்னொன்னு என்ன இருக்கு?" அப்படின்னு கேட்டீங்கன்னு வச்சுக்கங்களேன். அப்ப உங்க மைண்ட் என்னன்னா, 1 இருந்தா இன்னொன்னு இருக்கணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு போவீங்க கண்டிப்பா. 1 இருக்குதுன்னா, இன்னொன்னு இருக்கணும் அப்படிங்கிறது தான் இயல்பு. அப்ப இங்க வந்து வெறும் ஏக்கம் 1 மட்டுமே இருக்கிறது அப்படின்னு சொன்னா, நம்ம மனசு இன்னொன்னு இருக்குதுங்கிறத தேடும். அதனால ரிஷிகள் என்ன பண்ணிட்டாங்கன்னா, அத்விதீயம்ங்கிற வார்த்தைய சொல்லிட்டா 2 சொல்லிட்டா 2வதே 1 இல்லப்பா. அப்ப 1 மட்டும் தான் இருக்குதுங்கிறத உறுதிப்படுத்தப்படுகிறது. அப்ப நான் உங்ககிட்ட சொல்ற ஸ்டைல் எப்படி இருக்கணும்னா, 2 கிடையாதுங்க அப்படின்னு நான் சொன்னேன்னு வச்சுக்கங்க, நீங்க என்ன புரிஞ்சுக்குவீங்க? 2 கிடையாதுன்ட்டாருங்க. அப்ப 1 தான் இருக்கணுங்க. அதனால அவர் 2 கிடையாதுன்னு சொல்லிட்டாருன்னு நீங்க உறுதியா 1 எடுத்துக்க முடியும். ஆனா 1 இருக்குதுங்கன்னு நான் சொன்னா, சரி 1 இன்னும் இருக்குதுல்ல, இன்னொன்னு எங்கீங்கன்னு கேள்வி கேட்பீங்க. இதுக்கு தான் அந்த வாழைப்பழ கதை. கவுண்டமணி செந்தில் காமெடி கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல. 2 பழம் வாங்குனேங்க. 1 பழம் இங்க இருக்குது. இன்னொரு பழம் எங்க இருக்கு தெரியலையே. அப்படிதான் அது. அதுக்கு ஏதாவது விளக்கம் கொடுக்க முடியுமா? 1 பழம் இங்க இருக்குது. இன்னொரு பழம் எங்கன்னு அவன் கேட்பான். அந்த காமெடிக்கு ஒரு முடிவு தெரியுமா? எப்படி முடிவு தெரியும்? அது முடிவே தெரியாது. ஏன்னா, 1 இருக்குதுன்னு சொன்னா, இன்னொன்னு என்னங்கிற கேள்வி எழுந்திரிக்கும். அப்ப ரிஷிகள் வந்து இங்க முட்டாள்கள் கிடையாது. ரிஷிகள் வந்து மூடர்கள் கிடையாது. அவங்க தெளிவா இருக்கிறாங்க. நாம தான் புரியாம, ஏங்க 1ன்னு சொல்றதுக்கு இத்தன இழுக்கணுமா? 2 வேற சொல்லணுமான்னு நம்ம கேட்போம். ஆனா 2 சொன்னா தான் அங்க 2வது பொருளே இல்ல. 1 மட்டும் தான் இருக்கிறது. அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய உண்மைய இங்கு அத்வைத வேதாந்தம் உபதேசிக்குதுங்க. அப்ப அந்த அடிப்படையில தான் இங்கு 3 பேதமைகளை நீக்குதுங்க. அப்ப 3யும் நீக்கி இங்கு ஐக்கியமாகவே அவசியமே இல்ல. இருப்பது 1 தான். இங்க இன்னொன்னு இருந்தா தானே போய் ஐக்கியம் ஆறதுக்கு. அப்ப இங்க ஜீவ ஈஸ்வர ஐக்கியமும் கிடையாது. ஜீவ பிரம்ம ஐக்கியமும் கிடையாது. ஆனா இதெல்லாம் இருக்குதுன்னு மனச நம்ப வச்சு, அப்புறம் இதெல்லாம் நீக்கி பார்க்கும்போது, அங்கு 2 இருப்பது ஒன்றே அப்படிங்கிறது நிரூபணமாக்கப்படுகிறது. அப்ப இந்த இடத்துல சாதகனுக்கான உபதேசம் என்ன? அத்வைதம் என்பது ஒரே வாசகம் கிடையாது. அது பேதங்களை ஒவ்வொன்றாக கழற்றி எறிகின்ற அறிவு பயணம். அப்ப நீங்க இங்க வந்து ஒவ்வொன்னா நீக்கக்கூடிய ஒரு அறிவு பயணத்துல நீங்க வந்து எல்லாவற்றையும் நீக்கி பார்த்தால் இருப்பது ஒன்றே. அது இறைவன் மட்டுமே. அதுவே பிரம்மம். அதுவே நீ. அப்ப அந்த இடத்துல நம்ம வரும்போது இங்க நான் மட்டும் தான் இருப்பேன். எனக்கு வேறாக இன்னொன்னு இருக்கவே முடியாது. அப்ப அந்த இறைவனே நான் தான். அந்த இறைவனே இந்த ஊடகத்தின் வழியாக பிரகாசித்துக் கொண்டிருக்கிறான். அப்ப அது எப்படிப்பட்ட ஒரு வைபவம்? அப்ப நான் தான் இந்த உடம்பையும், மனசையும் கருவியா வச்சு இந்த உலகத்த பார்த்துக்கிட்டு இருக்கேன்னு அந்த பிரம்மம் தன்னை உணர்ந்த மறு வினாடி, நீங்க தாங்க சாட்சாத் பிரம்மம். எப்படி இருக்கும் அந்த நிலை? அத எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணீங்கன்னா, அதுதாங்க அனுபவம். அதுதாங்க அபரோக்ஷ அனுபூதி. அத நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்க. அப்போ நீங்க தான் பிரம்மம். அப்ப இங்க இருப்பது நீங்கள் மட்டும் தான் அப்படிங்கிற ஒரு அருமையான விஷயத்த 3 பேதங்களும் அறிவால் நீக்கப்பட்டால், எஞ்சி இருப்பது எதுவோ அதுவே நீ. தத்துவமசி. அப்படிங்கிற அருமையா இந்த ஸ்லோகம் 16ல முடிக்கிறாருங்க. அப்ப நாமளும் நேரம் கருதி இன்றைக்கு இந்த ஸ்லோகத்தோட 16வது ஸ்லோகத்தோட வகுப்பை நிறைவு செய்வோம். அடுத்து 17வது ஸ்லோகம் நாளை வகுப்பிலே பார்க்கலாம். நன்றி. ஓம் தத் சத்.